அனைவருக்கும் இனிய மாலை காலை வணக்கங்கள். குவியத்தின் சார்பாக வந்திருக்கின்ற அனைத்து கம்பர் ரசிகர் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். நாம் ஏகேவி சார் தொடர்ந்து நம்மளை அழைத்து சென்று வருகின்றார். அ 7வது வாரமாக இன்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். முதல் 5 காண்டங்களை முடித்துவிட்டு யுத்த காண்டத்திற்காக 3 வாரங்களை நாம் ஒதுக்கி வைத்து இன்றைக்கு யுத்த காண்டத்தில் 2வது நாளாக இன்றைக்கு நாம் கேட்பதற்காக இருக்கின்றோம். யுத்த காண்டம் கம்பராமாயணத்தில் ஒரு ஒரு எப்படி சொல்ல வேண்டியது என்று தெரியவில்லை. அது ஒரு ஒரு உணர்ச்சி பூர்வமான காண்டம். எப்படி சீதையை ராமன் யுத்தம் செய்து மீட்டுக் கொண்டு வருகின்றார் என்பதை பார்ப்பதற்காக நாம் அவருடன் காத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு யார் யார் வதைபடப் போகின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும், அத்தனை அரக்கர்களை அழிப்பதற்காக பிறந்த ராமன் எப்படி முன்வந்து ஒவ்வொருவராக அழிக்கின்றார் என்பதையும், அந்த யுத்த காண்டத்தில் அவருக்கு ஏற்படும் சஞ்சலங்களை பற்றியும் எல்லாம் போன வாரங்களையும் விளக்கமாக கூறினார் நமது ஏகேவி அவர்கள். தொடர்ந்து கேட்பதற்காக அவருடன் காத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஒரு நிறைய பாடல்கள் அவர் எடுத்துக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால், ஒருவேளை ஒரு 10, 15 நிமிடம் அதிகமாக போனாலும் போகலாம் என்று வைகேவி அவர்கள் கூறினார்கள். அதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்கின்றோம். உங்களுடைய பணி சார். அனைவருக்கும் என்னுடைய அன்பு, பணிவு, நன்றி கலந்த வணக்கம். குவியம் ஏற்பாடு செய்து நடத்தி வரும் கம்பன் அழி கண்ணல் என்ற சொற்பொழிவு தொடரில் இன்று யுத்தகாண்டத்தின் 2ஆம் பகுதி பார்க்கிறோம். சென்ற வாரம் யுத்தகாண்டத்தில் இராவணன் முதல் நாள் போரில் ராமனால் முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டு இன்று போய் நாளை வா என்று அனுப்பப்பட்ட நிகழ்வை பார்த்தோம். அவன் இலங்கைக்கு போர்க்களத்திலிருந்து திரும்புகின்றான். வாரணம் பொருது மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவும் தார் அணி மௌலி 10 சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான் என்பான் கம்பன். அவன் வருகிறான். மாதிரம் எதையும் நோக்கான், வடநகர் நோக்கான், காதலர் தம்மை நோக்கான், பூதலம் என்னும் நங்கை தன்னையே நோக்கி புக்கான். வான் நகும் மண்ணெல்லாம் நகும், நான் நகு பகைவரெல்லாம் நகுவர் என்று அதற்கு நானான். வேல் நகு கண்ணாள் செவ்வாய் மிதிலை செல்வி சானகி நகுவள் என்றே நாணத்தால் சாம்புகின்றான் என்று அவன் இலங்கைக்கு மீண்டு வந்த நிலைமையை பார்த்தோம். இலங்கைக்கு வருகிறான். வந்தவனை அவனுடைய பாட்டனார் மாலியவான் எதிர்கொள்கிறார். என்ன நடந்தது போர்க்களத்தில் என்று கேட்கிறார். ராவணன் முதல் நாள் போர் எவ்வாறு நடைபெற்றது என்பதை விவரித்து சொல்கிறான். அதில் சுமார் 20 பாடல்கள் ராமனுடைய வீரத்தை ஒப்பிலாத வண்ணம் ராவணன் புகழ்ந்து பேசுகிறான். ஒப்பிலாத வண்ணம். கற்றாரை கற்றாரே காமுறுவர் என்பது போல ஒரு வீரனை மற்றொரு வீரன்தான் நன்றாக புகழ முடியும் என்பதற்கு இலக்கணம் போல ராவணன் ராமனுடைய வில் திறமையை புகழ்ந்து சொல்கிறான். 2 பாடல்கள் அது குறித்து பார்க்க போகிறோம். பாடல்கள் இடம்பெறும் படலம் கும்பகர்ணன் வதைப்படலம். நாம் எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறோம், ராமன் சிறு வயதில் 5 அல்லது 6 வயது இருக்கலாம், விளையாட்டாக கூனியின் முதுகில் அம்பு எய்தான். சிறு பையன் ஒரு வில் ஒன்றை எடுத்து அந்த வில்லின் முனையில் கூர்மையாக இருக்காமல் மண் உருண்டை ஒன்றை வைத்து கூனியின் மீது ஏவினான். ஒரு சிறுபிள்ளைத்தனம், விளையாட்டுத்தனம் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். கம்பன் அதை வேறு வகையாக பதிவு செய்கிறான். ராமன் கூனி மீது அம்பு எய்தது என்ன காரணத்திற்காக? 5 வயசு பையன் விளையாடுற விளையாட்டா? இல்லை. எதற்காக ராமன் கூனியின் மீது அம்பு எய்தான் என்றால், கூனியின் கூனை நிமிர்த்துவதற்காக, அவளுடைய கூனை போக்குவதற்காக இந்த அம்பு எய்தது ஒரு சிகிச்சை, ஒரு ட்ரீட்மெண்ட் என்று எடுத்துக்கொள்ளும் வகையில் ராமன் கூனியின் மீது அம்பு எய்தான் என்பது
கம்பனுடைய பதிவு. அதை முதல் பாடலாக பார்க்க போகிறோம். ராவணன் தன்னுடைய பாட்டன் மாலியவானிடம் சொல்கிறான் போர்க்களத்தில் என்னவெல்லாம் நடந்தது என்று. அப்பொழுது சொல்கிறான், அரக்கர் வெள்ளம் சேனை அனைத்தும் குறைந்து போகுமாறு போர் செய்தான். என்னுடைய முதுகில் தோல்வி என்று ஒரு முத்திரையை குத்தி இருக்கிறான். என்னுடைய முதுகில் தோல்வி என்ற ஒரு முத்திரையை குத்தி இருக்கிறான். என்னுடைய படை எல்லாவற்றையும் அழித்து விட்டான். எவ்வளவு ஆக்ரோஷமாக, எவ்வளவு உக்கிரமாக, எவ்வளவு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ராமன் போரிட்டிருக்க வேண்டும் இந்த இரண்டு காரியத்தையும் செய்வதற்காக. அரக்கர் சேனையை அழிப்பதற்கும் என்னுடைய முதுகில் தோல்வி என்ற அந்த முத்திரையை குறிப்பதற்கும் எவ்வளவு ஆக்ரோஷமாக அவன் போர் செய்திருக்க வேண்டும். தாத்தா, அப்படி ஒரு ஆக்ரோஷமாகவும் போர் செய்யல. ஒரு சின்ன பையன் விளையாட்டுத்தனமாக விளையாடுவான, அந்த 5 வயது பையன் கூனி மீது அம்பு எய்தானே, அதே போல ஒரு விளையாட்டுத்தனமாக என் முதுகில் இந்த தோல்வி என்ற முத்திரையை பதித்து என்னுடைய சேனை முழுவதையும் அழித்தான் ராமன் என்று ராமனை புகழ்கின்றான். ராமன் தன்னை முதல் நாள் போரில் இன்று போய் நாளை வா என்று அனுப்பியது ஒரு சிறு பிள்ளையின் விளையாட்டு போல அமைந்தது என்று ராவணன் சொல்வதாக கம்பன் பாடல் அமைகிறது. இது கவிக்கூற்று அன்று. ராவணன் சொல்கிறான், விளையாட்டா என்ன ஒரு அவ்வளவு அசால்ட்டா அடிச்சுட்டு போயிட்டாங்க, கொஞ்சம் கூட கோபம் இல்லை, கொஞ்சம் கூட ஆக்ரோஷம் இல்லை, சினம் எதுவும் இல்லை என்று பதிவு செய்யும் ராவணன் அந்த கூனியின் மீது அன்றைக்கு கூன் போக என்று அம்பு எய்தானே, அது போன்ற விளையாட்டுத்தனமாக என்னுடைய படை முழுவதையும் அழித்து என் முதுகில் தோல்வி என்ற முத்திரையையும் பொறித்து அனுப்பியிருக்கிறான் ராமன் என்று ராமன் புகழ் பாடுகிறான் ராவணன். முதல் பாடலை பார்க்கலாம். சுந்தரராஜன். எரித்த போர் அரக்கர் ஆவி. தப்பு சார், முதல் பாட்டு. எரித்த போர் அரக்கர் ஆவி, எரித்த போர் பெருசாகலாம். எரித்த போர் அரக்கர் ஆவி எண்ணிலா எள்ளம் வெஞ்ச, எரித்த போர் அரக்கர் ஆவி எண் இலா வெள்ளம் எஞ்ச, பறித்த போது என்னை அந்த பரிபவம் முதுகில் பற்ற பொறித்த போது அன்னான் அக்கூனி கூன் போக உண்டை தெரித்த போது ஒத்தது அன்றி சினம் உண்மை தெரிந்தது இல்லை என்பது ராவணனுடைய வாக்கு மூலம். எரித்த போர் மிக கடுமையான போர். அரக்கர் ஆவி எண் இலா, கவுண்ட்லெஸ், இன்ஃபினிட்டி, எண்ணிலா. வெள்ளம் அது ஒரு அளவு, 1 போட்டு 15 சீவர் 30 சீவர் என்னெல்லாமோ சொல்றாங்க. எரித்த போர் அரக்கர் ஆவி எண்ணிலா வெள்ளம் எஞ்ச, எஞ்ச என்றால் குறைபடுதல். அந்த ஆவி பறித்த போது எரித்த போர் அரக்கர் ஆவி எண்ணிலா வெள்ளம் என்ற பறித்த போது, அது ஒண்ணு. அந்த அக்கேஷன், அந்த தருணத்தில் என்னை அந்த பரிபவம் என்பது தோல்வி, என்னை அந்த பரிபவம் முதுகில் பற்ற பொறித்த போது, ஒரு அக்மார்க் சீல் வைக்கிற மாதிரி ராவணன் ராமனிடம் தோற்று போனான் என்று ஒரு முத்திரை பதித்து, எரித்த போர் அரக்கர் ஆவி எண்ணிலா வெள்ளம் எஞ்ச, பறித்த போது என்னை அந்த பரிபவம் முதுகில் பற்ற பொறித்த போது அன்னான் அந்த கூனி கூன் போக, அதுதான் முக்கியமான வார்த்தை, கூனி கூன் போக உண்டை தெரித்த போது. நான் சொன்ன கூர்மையான அம்பில் மண்ணுண்டை, களிமண் உருண்டையை அம்பில் வைத்து கூனி கூன் போக உண்டை தெரித்த போது ஒத்தது அன்றி. அவ்வாறு அன்னைக்கு ஏதோ சின்ன பையன் விளையாட்டு அம்பு போட்டானே, அதே மாதிரி என்னுடைய அரக்கர் ஆவி எண்ணிலா வெள்ளம் என்ற பறித்தான், பரிபவம் என் முதுகில் பொறித்தான். அது கூனி கூன் போக உண்டை தெரித்த போது என்ன நிலைமையில் இருந்தானோ அந்த விளையாட்டு தன்மையில் செய்தான், சினம் உண்மை தெரிந்தது இல்லை. கம்பன்
நம்ம காதுல பூச்சுத்துறானா? ராமன் கூன் போக அதற்காகத்தான் உண்டை எய்தானா? இல்லை. கம்பனுக்கு கை கொடுப்பவர்கள் ஆழ்வார்கள். அதிலும் நம்மாழ்வார். நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரத்தில் நம்மாழ்வார் சொல்கிறார், கூன் போக அம்பு எய்தவன் ராமன். காலத்தால் கம்பனுக்கு முற்பட்டவர் ஆழ்வார்கள். அவரிடமிருந்து இந்த செய்தியை கம்பன் பெற்றுக்கொண்டிருக்கிறான் என்று அனுமானிக்க இடம் இருக்கிறது. அப்படித்தான் பெற்றுக்கொண்டான் என்பது இல்லை. ஆனால் இரண்டு பேரும் ஒரே கருத்தை சொல்கிறார்கள். காலத்தால் நம்மாழ்வார் முற்பட்டவர். அவர் சொல்லும் பாடல் இதோ. சுந்தரராஜன் அடுத்த பாடல், மானே நோக்கி மடவாளை. இரண்டாவது, மானே நோக்கி மடவாளை மார்பில் கொண்டாய் மாதவா, கூனே சிதைய உண்டைவில் திறத்தில் தெரித்தாய் கோவிந்தா, வானார் சோதி மணிவண்ணா மதுசூதா நீ அருள்வாய், உன் தேனே மலரும் திருப்பாதம் சேருமாறு வினையேனே. உன் திருப்பாதம் சேருமாறு வினையேனை அருள்வாய், கூனே சிதைய உண்டை வில் திறத்தில் தெரித்தாய். ராமான்னு இருக்கணுமா இல்லையா? கோவிந்தான்னு போட்டுட்டாரு நம்மாழ்வார். கண்ணனா எரிந்தான் கூனி மீது? கிடையாது. ராமனை குறித்து சொல்லப்படும் பொழுது எந்த விதமான குசும்பு, எந்த விதமான குறும்பு எதுவும் ராமன் செய்யாதவன் என்பதாக அவன் பெயரை காப்பதற்காக ராமா என்று போடுவதற்கு பதிலாக கோவிந்தா என்று போட்டு விட்டார் நம்மாழ்வார் என்று உரையாசிரியர்கள் சொல்கிறார்கள். இது பகைவன் போற்றும் பகழியின் முதல் பாடல். அடுத்த பாடல் எடுத்துடலாம். அடுத்தபடி ராமனுடைய வில் திறமை, ராமனுடைய அம்பு வீசும் திறமை, இவை பற்றி ராவணன் தன் பாட்டனாரிடம் சொல்கிறான். வழக்கம் போல கம்பன் ஒரு கவிஞன். எனவே ராமனுடைய பகழி எவ்வாறு அமைந்தது என்றால், நல்ல ஒரு கவிஞனுடைய பாடல் போல அமைந்தது ராமனுடைய பகழி. சென்ற வாரம் பார்த்தோம், ராமனுடைய அம்பராத்தூணியில் இருக்கும் அம்புகள் எப்பாற்பட்டவை என்றால், நல்ல கவிஞர் நாவில் வரும் சொல் போல எல்லையில்லாத சப்ளை கிடைக்கும் அந்த அம்பராத்தூணியில் இருந்து சொன்னவன் இப்பொழுது மீண்டும் கவிஞரை புகழ்ந்து, கவிஞருடைய அம்பு போல ராமனுடைய அம்பு அமைந்தது என்று, ஒரு கவிஞனுடைய அம்பு, கவிஞனுடைய சொல், அந்த சொல் எப்பேற்பட்ட ஒரு சொல்லாக, எப்பேற்பட்ட குணாதிசயங்களை எல்லாம் பெற்றிருக்குமோ அப்பேற்பட்ட குணாதிசயங்களை பெற்றது ராமனுடைய அம்பு என்று பதிவு செய்கிறான் கம்பன். பாடலை பார்க்கலாம். இந்த கவிஞருக்கும் வழக்கம் போல நல்லதொரு அடைவு. குப்பன் சுப்பன்லாம் கவிஞராகிட முடியாது. கம்பனுடைய பாடலை பாருங்கள். நல்லியற் கவிஞர் தொடங்கும் பொழுதே நல்ல இயல்புடைய கவிஞர். நல்லியற் கவிஞர் நாவில் பொருள் குறித்து அமர்ந்த நாமச் சொல் என, நாமம் என்றால் புகழ் என்று பொருள், நாமச் சொல்லென செய்யுள் கொண்ட தொடையென, தொடையை நீக்கி எல்லையில் சென்று தீரா இசையென, பழுதிலா பல் அலங்கார பண்பே காகுத்தன் பகழி என்று ராமனுடைய அம்பு நல்ல ஒரு கவிஞனுடைய பாடலை போல பல் அலங்கார பண்பு. ஒரு கவிஞனுடைய நல்ல கவிதையில் சொல், தொடை, தீராத இசை, எல்லையில் சென்றும் தீரா இசை. இசை என்பது சந்தம் என்று கொள்ளலாம், மெட்டு என்று கொள்ளலாம், ஓசை நயம் என்று கொள்ளலாம். தொடை என்பது எதுகை, மோனை, ஏபு, முரண், அளபடை என்று ஏராளமான தொடைகள் என்று ஒரு கவிஞனுடைய கவிதை எவ்வாறு மிகச் சிறப்பாக இருக்குமோ அதுபோல ராமனுடைய அம்பு மிகச் சிறப்பாக இருந்தது என்று பாராட்டுபவன் ராவணன். இதை எடுத்துடலாம். இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கும் இரண்டு அரக்கர்குல கதாபாத்திரங்கள், ஒருவன் கும்பகர்ணன், மற்றொருவன் இந்திரஜித். கும்பகர்ணன், இந்திரஜித் இருவரும் மாண்டால்தான் ராவணன் மாள முடியும். எனவே கும்பகர்ணன் வதைப்படலம் கம்பராமாயணத்தில் மிக நீண்ட படலம், 360 பாடல்கள் கொண்டது.
அந்த பாத்திரம் ஒரு உப்பில்லாத பாத்திரம். அது கம்பன் அந்த பாத்திரத்தில் என்னென்ன மாயங்கள் செய்திருக்கிறான், என்னென்ன சொல்லாட்சி, என்னென்ன கற்பனைகள், வியந்து 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 பாராட்டத்தக்க ஒரு பாத்திரம் கும்பகர்ணன். தியாகத்தின் திருவுரு, தியாகத்தின் செம்மல் என்றால் கும்பகர்ணன் மட்டுமே. அவனை பற்றிய பல பாடல்களை பார்க்க போகிறோம். ராவணன் முதல் நாள் போர் முடிந்து மீண்டு வருகிறான். தன் தாத்தாவிடம் சொல்கிறான், நான் தோல்வியடைந்து வந்திருக்கிறேன் என்று. மகோதரன் அவனுக்கு ஆலோசனை சொல்கிறான், கும்பகர்ணனை அனுப்பலாம் என்று. கும்பகர்ணனை எழுப்புகிறார்கள். இந்த கும்பகர்ணன் தூங்கும் முஞ்சி அந்த விவகாரம்லாம் எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. கும்பகர்ணன் மாபெரும் வீரன், எனவே அதை பற்றி எல்லாம் சொல்லப் போவதில்லை. கும்பகர்ணன் போருக்கு வந்து நிற்கிறான். போருக்கு முதலில் வந்து நிற்பதை சொல்கிறோம். அதற்கு முன்னால் அவனுக்கும் ராவணனுக்கும் நடந்த உரையாடலை பின்னால் பார்க்க போகிறோம். என்னால் கும்பகர்ணனுடைய உருவ வர்ணனை முதலில். கும்பகர்ணன் போருக்கு தேரேறி வந்து நிற்கிறான். ராமன் பார்க்கிறான். ராமன், நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், மானுடன், எல்லாம் தெரிந்த கடவுள் அல்லன். வந்திருப்பவன் யாருன்னு தெரியல ராமனுக்கு. ராவணன் முதல் நாள் போர் செய்து அவனை வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறான் ராமன். அடுத்த நாள் போரில் ஒரு பெரிய உருவம் வந்து நிற்கிறது. அந்த உருவத்தை பார்க்கிறான் ராமன். யார் என்று அவனால் கணிக்க முடியவில்லை, யார் என்று அவனால் அனுமானம் செய்ய முடியவில்லை, யார் என்று அவனுக்கு தெரியவில்லை. தனக்கு தெரியவில்லை என்பதை ஒப்புக்கொண்டு வீடணனிடம் கேட்கிறான், வீடனா, வந்திருப்பவன் யார் என்று. அதுதான் இப்பொழுது பாடல். வந்திருப்பவன் யார் என்று ராமன் கேட்கிறான். எவ்வாறு கேட்கிறான் தெரியுமா? கம்பனுடைய கற்பனையை பாருங்கள். அங்க வந்து நிற்கிறான், தேர் மேல ஒருத்தன் வந்து நிற்கிறான். அவனை நான் பார்க்கிறேன். அவனோட இடது தோள், அதை பார்க்கிறேன். அந்த தோள் மேல என்னுடைய பார்வையை வைத்து, வந்திருப்பவனுடைய இடது தோள் மீது என்னுடைய பார்வையை வைத்து, அந்த பார்வையை தொடர்ந்து இமைக்காமல் நகர்த்தி 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 வலது தோள் வரைக்கும் பார்ப்பது என்றால் அதுக்கு பல நாள் ஆகும் போல இருக்கே ஐயா. பாருங்க, வந்திருக்கும் இந்த ஒரு மாமிச மலை என்று சொல்லலாம். அவனுடைய ஒரு தோளிலிருந்து கண்ணெடுக்காமல் தொடர்ந்து வலது தோளை பார்ப்பதற்கு நாம் முயன்றால் 10 செகண்ட் ஆகுமா, 15 செகண்ட் ஆகுமா, 1 நிமிஷம் ஆகுமா, 5 மணி நேரம் ஆகுமா, நாள் பல கழியுமால். கும்பகர்ணனுடைய ஒரு தோளில் இருந்து மறு தோள் வரைக்கும் உங்களுடைய பார்வையை இடைவிடாமல் நீங்கள் நகர்த்தி கொண்டு போனால் அதற்கு பல நாள் கழியும் போல் இருக்கிறதே. வந்திருப்பவன் யார்? என்னை பொறுத்தவரை வந்திருப்பது ஒரு மாமலை, ஆனால் 2 கால்களை கொண்டு வந்திருக்கிறதே. யார் இவன் என்று ராமன் அறியாமல் வீடணனை கேட்கின்றான். பாடல் இதோ. தோளுடை தோள்சல தோளொடு தோள்சல தொடர்ந்து நோக்குறின், நடுவில் கேப் விடப்படாது. தோளொடு தோள்சல தொடர்ந்து நோக்குறின் நாள் பல கழியுமால் நடுவன் நின்றதோர் தாழ் உடை மலைகொலாம். தாழ் என்பது கால். தாளுடை மலைகொலாம் சமரம் வேட்டது போர், சமரம் வேட்டது ஓர் ஆள் என உணர்கிலேன். வந்திருப்போம் ஒரு மனுஷனோ ஒரு அரக்கனோ இல்லையா. சமரம் வேட்டது ஒரு ஆள் என உணர்கிலேன். இவன் ஆர்கொலாம், இவன் யார் எனக்கு சொல் என்று ராமன் வீடணனை நோக்கி கேட்கின்றான். கும்பகர்ணனை பார்த்து இதை எடுத்துடலாம். போர் வந்திருக்கிறது. கும்பகர்ணன் எழுப்பப்படுகிறான். ராவணன் முன்னால் வருகிறான். ராவணன் அவனுக்கு ஆயுதங்களை எல்லாம் பூணுகிறான். அவன் கேட்கிறான், எதுக்கு என்ன போர்க்கோலம் தெரிவிக்கிறாய்? போர் வந்துருச்சு, கிட்டிதோ செரு சீதையை இன்னும் விட்டிலையோ, திட்டியும் விடன் நன்னாள் அவளை விட்டிலையோ, இது விதியின் வசமே என்று அண்ணனை எச்சரிக்கிறான்.
சீதையை விட்டுவிட்டு ராமனை சரணடை என்று அறிவுரை கூறுகிறான். ராவணன் ஒப்புக்கொள்ளவில்லை. நீ போருக்கு போகாட்ட போடா, நான் போறேன், நீ போய் தூங்கு என்று அவனை அவமதிக்கிறான். கும்பகர்ணன் சொல்கிறான், அண்ணா நானே போருக்கு போகிறேன், நானே போருக்கு போகிறேன் என்று அண்ணனிடம் சொல்லிவிட்டு கிளம்புகிறான். என்ன பாத்திரம் பாருங்க, அண்ணா நான் போறேன், திரும்ப வருவேன் என்ற நம்பிக்கையில் போகவில்லை, நான் போருக்கு போய் செத்து போவேன், நான் செத்து போன பிறகாவது ஜானகியை ராமனிடம் ஒப்படைத்து விடு என்று அண்ணனுக்கு மிக தெளிவாக அறிவுரை சொல்லிவிட்டு புறப்படும் பாத்திரம் இது. என்ன சொல்லிவிட்டு போறான்? பாடலை பார்க்கலாம், போடலாம் சுந்தரராஜன். சென்று இவன் வருவன், சரி, வென்று இவன், பாடல், வென்றிவன் வருவன் என்று உரைக்கிலேன், வென்று இவன் வருவன் என்று உரைக்கிலேன், விதி நின்றது பிடர் பிடித்து உந்த நின்றது, என் புடரில தலையை வச்சு விதி என்னை தள்ளி விடுகிறது போர்க்களத்திற்கு. சென்று இவன் வருவன், மீண்டும் நான் உயிருடன் வருவேன் என்று உரைக்கிலன், நான் அதை சொல்லல. விதி நின்றது பிடர் பிடித்து உந்த நின்றது, பொன்றுவன், பொன்றுவன், நான் இறந்து போயிடுவேன், நான் செத்து போயிடுவேன். பொன்றினால், பொன்றினால் என்பது செத்து போனால் என்ற பொருள் அல்ல. ஏனென்றால் பொன்றுவன் என்று சொல்லியாச்சு. செத்து போய் விடுவேன், செத்து போயிட்டா கிடையாது, செத்து போய் விடுவேன்னு சொல்லியாச்சு. எனவே நான் செத்து போன பிறகு, பொன்றினால் என்பது என்னுடைய மரணம் நிகழ்ந்த பிறகு, புலன்கொள் தோழியை நன்று என நாயக விடுதி நன்று அறும். ரெண்டு நன்று வருது. புலன்கொள் தோழியை, அழகான தோள் உடையவள் சீதை, அவளை நன்று என விடுதி, அவளுக்கு எந்த விதமான தீங்கும் இல்லாமல், அவளுக்கு எந்த விதமான களங்கமும், அவளுக்கு எந்த விதமான மாசும் சேராத வகையில் நன்று, நல்ல பட்சத்தில் நல்லபடியாக நல்ல நிலைமையில் அவளை கொண்டு ராமனிடம் விடுதி, அது உனக்கு நன்று என்பது கும்பகர்ணனுடைய உரை அண்ணனுக்கு. இதை எடுத்துடலாம். ஒரு சிறிய கதை சொல்ல போகிறேன். ஒரு குரு, அவனுக்கு பின்னால் குரு என்றால் ஒரு சீடன் இருப்பான், சீடனும் இருக்கிறான். குருவும் சீடனும் ஒரு நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். குரு முன்னே சென்று கொண்டிருக்கிறார், சீடன் பின்பற்றி செல்கிறான். சீடன் சற்று தொலைவில் உற்று பார்க்கிறான். தூரத்தில் ஒரு புதை மணல் அல்லது புதை குழி தெரிகிறது. சீடனுக்கு நிச்சயமாக தெரிகிறது அது புதை மணல் தான், புதை குழிதான் என்று. குருவிடம் போய் சொல்கிறான், குருவே, மேற்கொண்டு நடக்காதீர்கள், அங்கே ஒரு புதை குழி இருக்கிறது, புதை மணல் இருக்கிறது, இறங்கினால் மாண்டு விடுவீர்கள், போக வேண்டாம். தடுக்கிறான் சீடன். குரு பார்க்கிறார், டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, புதை மணல் ஒன்றும் கிடையாது, உன் கண்ணுக்கு ஏதோ தப்பா தெரிகிறது என்று முன்னேறுகிறார். சீடன் சொல்கிறான் மீண்டும், குருவே போகாதீர்கள். குரு வழக்கம் போல அவனை பொருட்படுத்தாமல், போடா படா உனக்கு ஒன்றும் தெரியாது என்று முன்னேறுகிறார். மீண்டும் சீடன் சொல்கிறான், குருவே போகாதீர்கள், போகாதீர்கள், போகாதீர்கள் என்று. குரு அவனை உதாசீனப்படுத்திக் கொண்டு முன்னே முன்னே போய்கொண்டிருக்கிறார். பார்க்கிறான் சீடன், குருவை முந்திக் கொண்டு போய் குருவிற்கு முன்னால் நின்று, குருவே நகராதீர்கள், நான் இந்த புதை குழிக்குள் இறங்கப் போகிறேன், என்னுடைய மரணம், என்னுடைய சாவு உம்முடைய சாவை தவிர்க்கட்டும் என்று சொல்லி அந்த புதைக்குழிக்குள் சீடன் இறங்கி குருவை காப்பாற்றுகிறான். அந்த சீடன் கும்பகர்ணன், அந்த குரு ராவணன். இந்த கதையை கம்பனின் கும்பன் என்று அற்புதமான ஒரு கட்டுரை வடித்து தந்திருக்கிறார்.
ஹரிகிருஷ்ணன் அவர்கள், ஹரிகி என்று பலராலும் அறியப்படுபவர். அவருடைய உரை படித்து சொல்கிறேன். என்னுடைய மரணம் குருவே உம்முடைய மரணத்தை தடுக்கட்டும். உம்மை இந்த இக்கட்டிலிருந்து, இந்த இடலிலிருந்து, இந்த துன்பத்திலிருந்து காப்பாற்ற எனக்கு வேற வழியே இல்லை. உமக்காக நான் உயிர் தருகிறேன். ஆனால் என்னுடைய உயிர் ஒரு பர்பஸ் இல்லாம, என்னுடைய மரணம் ஒரு பர்பஸ் இல்லாம, ஒரு நோக்கம் இல்லாம, ஒரு பலனளிக்காமல் போய்விடக்கூடாது. எனவே என்னுடைய மரணம் உம்முடைய மரணத்தை தவிர்க்கட்டும் என்று சொல்லி சீடன் அந்த புதைக்குழிக்குள் இறங்குகிறான். அவ்வாறு போர்க்களம் சென்று உயிர் விடுபவன் கும்பகர்ணன், அண்ணா என்னுடைய மரணம் உன்னுடைய மரணத்தை தவிர்க்கட்டும், நான் இறந்து போவேன். இறந்து போன செய்தி வந்த பிறகு நன்று என புலன்கொள் தோழியை விடுதி நாயக, அது உனக்கு நன்று என்று சொல்லி போர்க்களம் போகிறான் கும்பகர்ணன். தியாகத்தின் செம்மல், தியாகத்தின் மொத்த உரு. நிச்சயமாக இறந்து போவேன் என்று தெரிந்து அண்ணனுக்காக இல்லை, அண்ணனுக்காக இல்லை, அண்ணன் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக, தன் உயிர் போனால் அண்ணன் காப்பாற்றப்படுவான் என்று எண்ணி அதையும் சொல்லிவிட்டு போகிறான். பாடல் சொல்ல நேரமில்லை. என்னை கொன்றால் அவர்கள் உன்னை கொன்று விடுவார்கள். எனவே என்னுடைய மரண செய்தி கேட்டால் சீதையை விட்டு விடு என்று சொல்லி கும்பகர்ணன் போருக்கு செல்கிறான். கும்பகர்ணன் அசாத்தியமாக போர் செய்கிறான். யாராலும் அவனை வெல்ல முடியவில்லை. அனுமன், இலக்குவன், யாராலும். ஒரு கட்டத்தில் சுக்ரீவனை தூக்கி கொண்டு கும்பகர்ணன் இலங்கைக்குள் நுழைய முற்படுகிறான். தன்னுடைய கையில் சுக்ரீவனை இடுக்கிக் கொண்டிருக்கிறான். இலங்கையை நோக்கி நகர்கிறான். ராமன் அம்பு எய்து இலங்கையின் நுழைவாயிலை சரக்கூடம் அமைத்து தடுத்து விடுகிறான். சுக்ரீவனால் கும்பகர்ணனால் சுக்ரீவனுடன் இலங்கைக்கு போக முடியவில்லை. அவன் சொல்றான், சுக்ரீவன் ராமனை பார்த்து, ராமனுக்கு ஒரு சவால் விடுகிறான். பாட்டு ஸ்கிரீன்ல வராது. கும்பகர்ணன் சொல்கிறான் ராமனை பார்த்து, டேய் முடிஞ்சா இந்த குரங்கை எங்கிட்டேருந்து நீ விடுவிச்சிடு பார்க்கலாம். இந்த குரங்கை என் கையிலிருந்து நீ விடுவிப்பாயானால் சீதையும் விடுதலை பெற்று விடுவாள். இந்த குரங்கையும் உன்னால் விடுவிக்க முடியாது, சீதையையும் உன்னால் விடுவிக்க முடியாது என்று துணிப்பது போல கும்பகர்ணன் ராமனுக்கு சவால் விடுகிறான். ஏதிவன் திரளினோய் இமைப்பிலோர் எதிர் பேதி உரு குரங்கை யான் பிணித்த கைப்பிணி கோதை வெஞ்சிலையினால் கோடி வீடு எனின் சீதையும் பெயர்ந்தனள் சிறை நின்றாம் என்று சவால் விடுகிறான் ராமனுக்கு. ராமன் கும்பகர்ணனுக்கு பதில் சொல்கிறான். எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை சொல்கிறான் ராமன் என்பதை கவனிக்க வேண்டும். சுக்ரீவனுக்கு இவன் வாக்கு தந்திருக்கிறான். மற்ற இனி உரைப்பது என்னே, நின்னை செற்றவர் என்னை செற்றர், தீயரே எனினும் உன்னாடு உற்றோர் எனக்கும் உற்றார் என்ற அளவுக்கு சுக்ரீவனுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறான். சுக்ரீவனை காப்பாற்றுவது ராமனுடைய கடமை. கும்பகர்ணன் சூளுரைக்கிறான். சீதையை சுக்ரீவனை மீட்டு விடு பார்க்கலாம். ராமன் மறு சூள் உரைக்கிறான். ராமன் சூளுரைக்கும் ஒரு கட்டம் இது. என்ன ஒரு சூள் உரைக்கிறான் பாருங்கள். ராமன் சுக்ரீவனை காப்பாற்ற வேண்டும் என்பதில் சுக்ரீவனுக்கு நான் கொடுத்த வாக்கில் எந்த ஒரு கடப்பாடு, எந்த ஒரு அர்ப்பணிப்பு, எந்த ஒரு கமிட்மெண்ட் ராமனுக்கு இருந்தால் இத்தகைய ஒரு வார்த்தையை சொல்லி இருப்பான் ராமன். ராமன் சொல்கிறான், இந்த சுக்ரீவனை உன் கையிலிருந்து நான் விடுவிக்காவிட்டால் நான் உன்னிடம் தோற்றவனாகிறேன், நான் உன்னுடன் தோற்றவனாகிறேன். அதனால் அதன் பிறகு நான் வில்லை தொடமாட்டேன். என்ன ஒரு சத்தியம் பண்றான் பாருங்க ராமன். சுக்ரீவனை உன்னிடமிருந்து நான் மீட்காவிட்டால் நான் இனிமேல் வில்லை தொடமாட்டேன் சொல்லுபவன் ராமன். சீதை இன்னும் மீட்கப்படவில்லை, ராவணன் இன்னும் கொல்லப்படவில்லை.
இந்த சுக்ரீவனை மீட்காவிட்டால் இனிமேல் நான் வில்லையே தொடமாட்டேன் என்ற அளவிற்கு சுக்ரீவனை காப்பாற்றுவதில் தன்னுடைய கடப்பாட்டை ராமன் நிலைநிறுத்துகிறான். பாடலை பார்க்கலாம். சுக்ரீவன் இவ்வாறு கும்பகர்ணன் இவ்வாறு சவால் விட ராமன் மறு சவால் விடுகிறான். எப்படி? முறுவல் செய்து என்றலும் முறுவலித்து இராமன் யானுடை இன்துணை ஒருவனை எடுத்த தோளினும் குன்றினை அறிந்து யான் குறைக்கிலேன் எனில் பின்றினன் உனக்கு வில் பிடிக்கிலேன். இனிமேல் வில்லை நான் தொடமாட்டேன், வில் பிடிக்கிலேன் என்றலும் கும்பகர்ணன் அவ்வாறு சொல்ல ராமன் முறுவலித்து என்னுடைய இன் துணை ஒருவன், அவன் சுக்ரீவன், என்னுடைய துணைவன், என்னுடைய நண்பன், இன் துணை ஒருவனை எடுத்த தோள் எனும் குன்றினை அறிந்து யான் குறைக்கிலேன் என்னின் உனக்கு பின்றினன், உனக்கு பின்னடைந்தேன், உன்னிடம் தோத்து போனேன், அதன் பிறகு வில் பிடிக்கிலேன் என்று சத்தியம் செய்து தருகிறான். ராமன் சூளுரைக்கிறான். ராமன் அம்பு போடுகிறான். ரத்தம் பெருகுகிறது கும்பகர்ணன் உடம்பிலிருந்து. அந்த ரத்தம் மூர்ச்சையாயிருந்த சுக்ரீவன் மீது பட தண்ணீர் தெளித்தது போல அவன் எழுந்து மூர்ச்சை களைந்து கும்பகர்ணன் கையிலிருந்து தப்பி வந்து விடுகிறான். சுக்ரீவன் மீட்கப்படுகிறான். ராமன் கும்பகர்ணனுடைய கையை வெட்டுகிறான். ஒரு கை, ஒரு கால், மறுகை, மறுகால் எல்லாவற்றையும் வெட்டி விடுகிறான். கும்பகர்ணன் இப்பொழுது இருக்கும் நிலையை பார்க்க வேண்டும் நீங்கள். 2 கைகளும் கிடையாது, 2 கால்களும் கிடையாது, போரிடுகிறான். இவன் போர் செய்வதை பார்த்து காப்பியத்தின் முதல் முறையாக ராமனுக்கு கை நடுங்குகிறது. ராவணனை வென்ற பொழுது 7 மராங்க மரங்களை வீழ்த்திய போது, வாலியை கொன்ற போது எந்த ஒரு நிலையிலும் நடுங்காத ராமனுடைய கை கும்பகர்ணனுடைய வீரத்தை பார்த்து கை நடுங்குகிறது ராமனுக்கு. யாருக்கு? ராமனுக்கு. கம்பனுடைய பாடலை பார்க்கலாம். என்ன செய்கிறான் கும்பகர்ணன்? கை போச்சு, கால் போச்சு, தன்னுடைய வாயினால் மலைகளை கவ்வி நாவினால் மலைகளை எரிந்து வானர கூட்டத்தை கொல்லுகிறான். தீயினால் செய்த கண்ணுடையான் நெடும் சிகையினால் திசை தீய வேயினால் திணி வெற்பு ஒன்று. வெற்பு என்றால் மலை, வே என்றால் மூங்கில். வேயினால் திணி வெற்பு, மூங்கில் காடுகள் அடர்ந்த மலை. வேயினால் திணி வெற்பு ஒன்று நாவினால் விசும்புற வளைத்து, ஆகாயம் வரை செல்லுமாக நாவினால், தன்னுடைய நாவினால் அந்த மலையை பூமியிலிருந்து புரட்டி எடுத்து தன்னுடைய நாவினால் வானம் வரை அது செல்லுமாறு ஏவி அந்த மலையை வானரப்படை மீது பேயின் ஆர்ப்புடை பெருங்களத்து எரிந்து எழ பிலம் திறந்து, பிலம் என்பது பெரிய குகை, பிலம் திறந்தது போலும் வாயினால் செல வீசினான். கை இல்லை, கால் இல்லை, 2 கை இல்லை, 2 கால் இல்லை. தன்னுடைய நாக்கினால் மலையை பெயர்த்து எடுத்து தன்னுடைய பெரிய குகை போன்ற வாயினால் ஹூ அப்படின்னு ஊதறான். அந்த பெரிய மலை போய் விழுந்து ஏகப்பட்ட வானர கூட்டங்களை அழிக்கிறது. இதை பார்க்கிறான் ராமன். வள்ளலும் மலர் கரம் விதிர்ப்புற்றான். ராமனுடைய கரம் காப்பியத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் விதிர்ப்புற்றது, நடுங்கியது, நடுக்கம் கொண்டது. அச்சத்தாலா, ஆச்சரியத்தாலா, நீங்க என்ன வேணா வச்சுக்கலாம். ராமனுடைய கை இவனுடைய வீரச் செயல்களை கண்டு நடுக்கமுற்றது. தீயினால் செய்த கண்ணுடையான் நெடும் சிகையினால் திசை தீய வேயினால் திணி வெற்பு ஒன்று நாவினால் விசும்புற வளைத்து ஏந்தி பேயின் ஆர்ப்புடை பெருங்களம் எரிந்து எழ பிலம் திறந்தது போல் வாயினால் செல வீசினான். வள்ளலும் மலர்கரம் விதிர்ப்பு உற்றான். கும்பகர்ணன்
மிகுந்த வேகத்துடன் மிகுந்த ஆக்ரோஷத்துடன் போரிடுகிறான். இறுதியில் கையிழந்தான், காலிழந்தான். அண்ணனுக்கு இனிமேல் என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாத நிலைமை எய்து விட்டேனே என்று நினைந்து வருந்தி தனக்கு இன்னொரு கடமை இருப்பதை உணர்கிறான். அதை சொல்லும் கம்பனுடைய பாடல் இவ்வாறு அமைகிறது. பாடலை போடலாம் சுந்தரராஜன். ஐயன் வில் தொழிலுக்கு 1000 ராவணர் அமைவிலோர். ஐயன் வில் தொழிலுக்கு, ஐயன் ராமன், ஐயன் வில் தொழிலுக்கு 1000 ராவணர் அமைவிலர். அந்தோ யான் கையும் கால்களும் இழந்தனன், வேறு இனி உதவலாம் துணை காணேன். 2 கையும் போச்சு, 2 காலும் போச்சு, நாக்கால எடுத்து மலைகளையெல்லாம் வீசி போராடி பார்க்கிறேன். ஆனால் இந்த ராமனுடைய வில் தொழிலுக்கு முன்னால் ஒரு ராவணன் இல்லை, 1000 ராவணன் வந்தாலும் நிற்க முடியாதே. என் அண்ணனுக்கு இனிமேலும் நான் துணை செய்வதற்கு, என் அண்ணனுக்கு இனிமேலும் நாம் உதவி செய்வதற்கு வழியில்லாமல் நிற்கின்றேனே. அந்தோ யான் கையும் கால்களும் இழந்தனன், வேறு இனி உதவலாம் துணை காணேன். மையல் நோய் கொடு, காமம் காதல், மையல் நோய் கொடு முடிந்தவன் நாள் என்று வரம்பு இன்றி வாழ்ந்தவனுக்கு, தன்னுடைய ஆயுளுக்கு வரம்பு, நாள் என்பது ஆயுள், தன்னுடைய ஆயுளுக்கு வரம்பு இல்லை என்று வாழ்ந்தவனுக்கு உய்யும் ஆறு அரிது. ராவணனால் இனிமேல் பிழைக்கவே முடியாது, உய்யும் ஆறு அரிது என்று இவ்வாறு சிந்தித்த பிறகு தன் உள்ளத்தின் உணர்ந்து ஒரு துயர் உற்றான். இதுவே ஒரு பெரிய துயர், அண்ணனுக்கு என்ன விதமாகவும் உதவி செய்ய முடியவில்லையே என்று. பட் அது ஒரு கன்க்ளூஷன். நான் செத்து போக போகிறேன், ஐயோ கையும் காலும் இழந்தேன், அண்ணன் உயிர் பிழைக்கப் போவது இல்லை, நானும் உயிர் பிழைக்கப் போவது இல்லை. ஒரு துயர் உற்றான். கடைசி 2 வரிகள், ஒரு துயர் உற்றான். என்ன துயர் இவன் உற்றிருக்க முடியும்? சற்று சிந்தித்து பாருங்கள். என்ன துயர் உற்றிருக்க முடியும்? கும்பகர்ணனுடைய பாத்திரம் வானை தாண்டி விண்ணை தாண்டி, அது சூப்பர், எங்க வேணா போ, அந்த அளவு உயர்வதற்கு இந்த கட்டம் காரணம். நினைச்சு பார்க்கிறான், அண்ணனுக்கு என்னால ஒரு உதவியும் பண்ண முடியல, வேறு இனி உதவலாம் துணையில் காணேன். அண்ணனுக்கு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. தம்பிக்கு முடியுமா? கம்பராமாயண பாத்திரங்களில் இது நான் அப்படின்னு காலரை தூக்கி விட்டுக்கிறதுக்காக சொல்லலை. நான் எழுதிய ஒரு அருமையான புத்தகம், புதுச்சேரி கம்பன் கழகத்தில் அருணகிரி நினைவு பரிசு பெற்ற, அந்த ஆண்டு வெளியான சிறந்த கம்பன் புத்தகம் என்ற பரிசையும் பெற்ற ஆசை அண்ணன் அருமை தம்பி என்ற புத்தகம். காப்பியத்தில் ஒரே ஒரு பாத்திரம் தான் அண்ணனாகவும் தம்பியாகவும் மிளிர்கிறது. ராமனுடைய ரோல் எப்பவும் அண்ணாதான், அவன் யாருக்கும் தம்பி இல்லை. பரதன் தம்பி, தம்பி என்ற முறையில் மிக பிரமாதமாக செயலாற்றியவன் பரதன். இலக்குவன் தம்பி என்ற முறையில் வெகு பிரமாதமாக செயலாற்றியவன். இவங்க 2 பேருமே சத்ருகனுக்கு அண்ணன். அண்ணன் என்கிற முறையில் பரதனோ இலக்குவனோ எந்த விதமான சேவை செய்ததாகவும் பிரமாதமான ஏதாவது பண்ணினாங்களோன்னா கிடையாது, பூஜ்ஜியம். பரதன் தம்பி என்ற முறையில், இலக்குவன் தம்பி என்ற முறையில். பரதன் இலக்குவனுக்கு அண்ணன், சத்ருகனுக்கு அண்ணன். அண்ணன் என்ற முறையில் பரதன் எதுவும் செய்ததாக கிடையாது. வாலி சுக்ரீவன் ஒத்த அண்ணன் ஒத்த தம்பி, அண்ணனை கொல்றதுக்கே ஆள் சேர்த்தவன் சுக்ரீவன். சம்பாதி ஜடாயு சகோதரர்கள். பறவை இனம், குரங்கு இனம், அரக்கர் இனம், மானுட இனம் என்ற 4 இனங்களில் அரக்கர் இனத்து கும்பகர்ணன் மட்டுமே ராவணனுக்கு ஒப்பற்ற தம்பியாக இருந்து ஐயன் வில் தொழிலுக்கு 1000 ராவணர் அமைகிலர். அந்தோ யான் கையும் காலும் இழந்தனன், வேறு இனி உதவலாம் துணை காணேன் என்று அண்ணனுக்காக உயிரை பொன்றுவன். பொன்றினால்
புலன்கொள் தோழியை நன்றென விடுதி நாயக என்று நான் சொன்ன குரு சீடன் கதை போல, அண்ணா என்னுடைய மரணம் உன்னுடைய மரணத்தை தவிர்க்கட்டும் என்று சொல்லி மரணத்தை தழுவியவன் கும்பகர்ணன். அவ்வாறு அண்ணனுக்கு ஒப்பற்ற சேவை செய்தவன். அதை விட பெரிய சேவையை ஒரு துயர் உற்றான். என்ன துயர்? தம்பிக்கு நான் என்ன பண்ணிட்டு போறேன் என்று நினைத்து பாடல் எடுத்துடலாம். நினைச்சு பார்க்கறான். தான் செத்து போக போகிறேன் என்பது தெரிகிறது. மரண வாக்கு மூலமாக தூக்கில் போடுறதுக்கு முன்னால் உன்னுடைய இறுதி ஆசை என்ன என்று கேட்பார்களே, அதுபோல என்னுடைய இறுதி ஆசை என்று சொல்லி ராமனிடம் கேட்கின்றான், என்னுடைய தம்பியை காப்பாற்றுவாயாக. தன்னுடைய தம்பி வீடணனுக்கு ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்குகிறான் கும்பகர்ணன். அந்த லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிக்கு பிரீமியமாக இவன் செலுத்துவது தன்னுடைய உயிர். மரண தருவாயில் என் தம்பியை காப்பாற்று ராமனா, ராமனா, ராமா என்று ராமனை வேண்டிக் கொள்கிறான். ராமனிடம் அடைக்கலம் புகுகின்றான் கும்பகர்ணன். பாடலை பார்க்கலாம். ஒரு பாடல் ஸ்கிரீன்ல வராது. தன் தம்பியை பத்தி சொல்லறான். என் தம்பி எப்பேற்பட்டவன் தெரியுமா? இதை எடுத்துடலாம். சாரி, என் தம்பி எப்பேற்பட்டவன் தெரியுமா? நீதி மட்டுமே அவன் அறிவான். அரக்கர் சாதியால் வந்த தீவினை அவன் அறியான். நீதி மட்டுமே அறிவான். அரக்கர் சாதியால் வந்த தீவினை அறியான். வேதியர் உருக்கொண்ட ராமனே, நீ அவனை காப்பாற்று, நான் உன்னிடம் அடைக்கலம் என்று சொல்லி கும்பகர்ணன் கேட்கிறான். பாடல் இவ்வாறு அமைகிறது. நீதியால் வந்தது ஒரு நெடும் தரும நெறி அல்லால், நீதியால் வந்தது ஒரு நெடும் தரும நெறி அல்லால், சாதியால் வந்த சிறு நெறி அறியான் என் தம்பி. ஆதியாய் உனை வந்து அடைந்தான், அரசன் உருக்கொண்டு அமைந்த வேதியாய், இன்னும் உனக்கு அடைக்கலம் நான் வேண்டினேன், உனக்கு அடைக்கலம் நான் வேண்டினேன் என்பது கும்பகர்ணனுடைய வார்த்தை. சொல்லிவிட்டு தம்பியை காப்பாற்றுவது உனக்குரிய கடமை என்று ராமனிடம் சொல்கிறான். என்ன சொல்றான் பாருங்க. இதான் கும்பகர்ணன், கம்பனுடைய வார்த்தைகள். ராமன் வீடணனை காப்பாற்றி விடுவானா? ராமன் வீடணனுக்கு அடைக்கலம் கொடுத்தவன். அடைக்கலம் கொடுத்தவன் உயிரை காப்பாற்றுவது ராமனுடைய கடமை. அதை நன்கு அறிந்தவன் கும்பகர்ணன். தம்பியின் உயிரை காப்பாற்றுவதற்கு ராமன் மட்டும் போதாது என்று தம்பியினுடைய உயிர் மீது எவ்வளவு ஒரு பாசம், நட்பு, அது காப்பாற்றப்பட வேண்டும் என்பதில் என்ன ஒரு ஆக்கிரகம், என்ன ஒரு கடுமையான உறுதி இருந்தால் இந்த வார்த்தை சொல்லி ராமனை மட்டும் நம்பாமல் கும்பகர்ணன் தன்னுடைய தம்பிக்கு ஒரு அரண் கேட்கின்றான். எப்பேற்பட்ட அரண் தெரியுமா? அனுமன், இலக்குவன், ராமன், இந்த மூவர் சேர்ந்த ஒரு கூட்டணி. வீடனுடைய ஆயுளுக்கு பொறுப்பு ராமன் மட்டுமன்று, ராமன், அனுமன், இலக்குவன் மூவரும் சேர்ந்த ஒரு கூட்டணி வீடனுடைய ஆயுளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேண்டி அந்த வரத்தை பெற்று உயிர் துறக்கிறான் கும்பகர்ணன். அவன் ஆசை அண்ணன் வீடணனுக்கு, அருமை தம்பி ராவணனுக்கு. பாடலை பார்க்கலாம், போடலாம். பெருசாக்கலாம். தம்பி என நினைத்து இறங்கி தவிரான் அத்தகவு இலான். தகவு இலான் ராவணன், தகவு இலான். தம்பி என நினைத்து இறங்கி தவிரான், அவனை கொல்வதை தவிர்க்க மாட்டான். தம்பி என அன்போடு நினைத்து வீடணனை கொல்வதில் இருந்து ராவணன் பின்வாங்க மாட்டான். தம்பி என நினைத்து இறங்கி தவிரான் அத்தகவு இலான். அதனாலதான் நம்பி இவன் தன்னை காணின் கொல்லும். நம்பி, நம்பி என்பது ராமனை நோக்கி விழி என்று கொள்ளலாம். நம்பி என்னுடைய தம்பி,
நம்பி இவன் தன்னை காணின் கொல்லும், வீடணனை கண்டால் கொன்று விடுவான். இறை நல்கானான், கொஞ்சம் கூட, இறை என்பது சிறிதளவு கூட, சிறிதளவு கூட இரக்கமோ கருணையோ பரிவோ காட்ட மாட்டான். எனவே உம்பியைத்தான், இலக்குவன், உம்பியைத்தான், உன்னைத்தான், அனுமனைத்தான் ஒரு பொழுதும் எம்பி பிரியானாக அருளிதி நான் வேண்டினேன். இது கும்பகர்ணன் சொல்லும் இறுதி வார்த்தைகள். உம்பியைத்தான், உன்னைத்தான், அனுமனைத்தான் எம்பி பிரியானாக அருளுதி. என் தம்பி பிரிஞ்சு போயிடுவான், அவன் போகாமல் இருப்பதற்கு நீங்கள் 3 பேரும் ரெஸ்பான்சிபிலிட்டி. உம்பி உன்னுடைய தம்பி, உம்பியைத்தான், உன்னைத்தான், அனுமனைத்தான் ஒரு பொழுதும், நாட் ஈவன் எ நானோ செகண்ட், ஒரு பொழுதும் எம்பி பிரியானாக அருளுதி நான் வேண்டினேன் என்று சொல்லி உயிர் விடுகிறான் கும்பகர்ணன். மானஸ்தன், என்னுடைய மூக்கு போச்சு, மூக்கில்லாத முகத்தை பார்த்து எல்லோரும் சிரிப்பார்கள், எனவே என்னுடைய தலையை கொய்து கடலில் அழித்து விடு என்று ராமனை வேண்டி ராமன் அவ்வாறு செய்கிறான். அவ்வளவு மானமுடையவன். ஆசை அண்ணன், அருமை தம்பி, அண்ணனுக்காக உயிர் கொடுத்தவன், என்னுடைய மரணம் உன்னுடைய மரணத்தை தவிர்க்கட்டும் என்று சொன்னவன், தம்பிக்காக தன்னுடைய உயிரை ஒரு பிரீமியமாக கட்டி ஒரு எல்ஐசி பாலிசி வாங்கி உயிர் துறந்தவன். உம்பியைத்தான், உன்னைத்தான், அனுமனைத்தான் எம்பி பிரியானாக அருளிதி நான் வேண்டினன். இது என்னுடைய லாஸ்ட், தூக்கில் போடுறதுக்கு முன்னால கடைசி ஆசை கேட்கிறீங்க இல்லையா, இது என்னோட கடைசி ஆசை என்று சொல்லி அதன் பிறகு இறந்தும் போகிறான் கும்பகர்ணன். ஒப்பற்ற பாத்திரம் கம்பராமாயணத்தில். அடுத்த பாடல், இதை எடுத்துடலாம். கும்பகர்ணன் இறந்து போகிறான். கும்பகர்ணன் போர்க்களத்தில் இவ்வளவு தூரம் போராடி ராமனுடைய மலர்கரம் விதிர்ப்புற்ற வைத்தவன், நான் வில் பிடிக்கிறேன் என்று ராமனை சூளுரை செய்ய வந்தவன், இவ்வளவு தூரம் அங்க பண்ணிட்டு இருக்கும்போது இங்க இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ராவணன் சீதையை நோக்கி எவ்வாறு சீதையை அடைவது என்று யோசித்து மகோதரன் சொல்படி மாயா ஜனகனை உருவாக்கி மாயா ஜனகனை சீதை முன்னால் கொண்டு போய் நிறுத்தி மாயா ஜனகன் சீதையிடம் ராவணனை ஏற்றுக்கொள் என்று வேண்டுவதாக சொல்ல வைத்து இந்த நாடகம் எல்லாம் நடத்துகிறான். அப்பொழுது சீதையை அவன் இறந்து யாசித்து பிச்சை எடுத்து கேட்கிறான். அடைக்கலம் என்ற வார்த்தையை அவனும் பயன்படுத்துகிறான். ராமாயணத்தில் பல அடைக்கலங்கள் பார்க்கலாம். எல்லா அடைக்கலங்களும் நேர்மையானவை என்று சொல்லப்படுவதில்லை. ராமன் சீதையிடம் நான் உன் அடைக்கலம், ராவணன் சீதையிடம் அடைக்கலம் கோருகிறான். அந்த அளவு தாழ்ந்து போகிறான். இந்த ஒரு அரண்ய காண்டத்தில் சொன்னேன், புலவியிலும் யாருக்கும் தலைவணங்காதவன், பெட்ரூம்ல கூட பணியாதவன் என்று ராவணனை சொன்னவன் இங்கே சீதையிடம் பணிந்து மண்ணில் வீழ்ந்து அடைக்கலம் தா அம்மையே எனக்கு என்று ராவணன் வேண்டுகிறான். பாடல் இவ்வாறு அமைகிறது. பாடல் ஸ்கிரீன்ல வராது. வஞ்சனன் எனக்கு நானே மாதரார் வடிவு கொண்ட நஞ்சுதோய் அமுதம் உண்பான் நச்சினேன், நாளும் தேய்ந்த நெஞ்சு நேரானது உம்மை நினைப்பு விட்டு ஆவி நீக்க அஞ்சினேன், அடியனேன் நும் அடைக்கலம் அரும் அமுதின் வந்தீர் என்று சீதையிடம் வேண்டுகிறான். சீதையிடம் வேண்டுவதாக கம்பன் தரும் ஒரு அற்புதமான ஒரு பாடல், அதை பார்க்க போகிறோம் அடுத்ததாக. அம்மா, இவன் யாரிடம் இதுவரையும் தோற்றது கிடையாது, யாரிடமும் இதுவரை இறந்ததும் கிடையாது, யாசித்ததும் கிடையாது. சீதையை பார்த்து சொல்கிறான், முதல் வார்த்தை சொல்றான், என்னை தோற்கடித்து விட்டாயே, தேவர்களெல்லாம் என்னிடம் கொண்டிருந்த அச்சத்தை போக்கி விட்டாயே,
திங்கள் நெருங்கி வந்தால் என் உடம்பு சுடுகிறது. மன்மதனை என் மீது ஆர்ப்பரிக்க வைத்து விட்டீர்கள். என்னுடைய தோள்களை மெலிவடைய செய்து விட்டீர்கள். எனக்கு இன்னல் என்பது என்ன என்று தெரிவித்தீர். முக்கியமான பாயிண்ட். எனக்கு இன்னல் என்பது, இதுவரை இன்னல் என்பது எது என்று அறிந்திராதவன் ராவணன். முதன்முறையாக தன்னுடைய வாழ்வில் துன்பம் என்பது என்ன என்பதை உணர்கிறான். சீதை அந்த ஒரு இன்னலை, அந்த ஒரு கஷ்டத்தை, அந்த ஒரு துயரத்தை அவன்பால் ஊட்டி இருக்கிறாள் என்று கெஞ்சுகிறான், பணிகிறான், காலில் விழுகிறான், அடைக்கலம் கூறுகிறான். எப்பேற்பட்டவன் ராவணன். பாடலை பார்ப்போம். தோற்பித்தீர். சீதையை பார்த்து நீ வா, ஒருமையெல்லாம் கிடையாது, எல்லாம் முழுக்க முழுக்க பன்மை. ரொம்ப மரியாதையோடு சொல்கிறான். தோற்பித்தீர், என்ன நீங்க தோக்கடிச்சிட்டீங்க. மதிக்கு மேனி சுடுவித்தீர். திங்கள் சந்திரன் குளுமையானவன், அவன் கிட்டக்க வந்தா எனக்கு மேனி சுடுது. தோற்பித்தீர் மதிக்கு மேனி சுடுவித்தீர், தென்றல் தூற்ற வேர்ப்பித்தீர். நடக்கவே நடக்காது. தென்றல் வீசினா வேர்க்குமா? தோற்பித்தீர் மதிக்கு மேனி சுடுவித்தீர், தென்றல் தூற்ற வேர்ப்பித்தீர், வைரத்தோளை மெலிவித்தீர். வேனில் வேளை மன்மதனை வேனில் வேளை ஆர்ப்பித்தீர். என்னை இன்னல் அறிவித்தீர். இதுவரை இன்னல் என்பது எனக்கு அறிமுகமாகாமல் இருந்தது. என்னை இன்னல் அறிவித்தீர். என்னை கண்டு பயந்த தேவர்களெல்லாம் அமரர் அச்சம் தீர்ப்பித்தீர். இன்னும் என் செய்வித்து தீர்தீரம்மா. அம்மா, இத்தோடு நிறுத்த போறியா? இன்னை ஏதாவது பண்ண போறியா? நான் உனக்கு அடைக்கலம் என்று வேண்டுகிறான். சீதை அவனை நிராகரித்து அனுப்புகிறாள். இவ்வாறு மாயா ஜனகன் படலம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ராவணனுக்கு செய்தி வருகிறது. இந்த ரெண்டும் சைமல்டேனியஸாக நடக்கிறது. அங்கே கும்பகர்ணன் போர் செய்து கொண்டிருக்கிறான், இங்கே மாயா ஜனக படலம் நிகழ்கிறது. இந்த படலம் முடிவில் ஒற்றர்கள் வந்து கும்பகர்ணன் இறந்து விட்டான் என்ற செய்தியை ராவணனுக்கு சொல்கிறார்கள். ராவணன் ஓ என்று அலறுகிறான், கதறுகிறான். எல்லையில்லாத துன்பத்தில் மூழ்கி சோகத்தின் மொத்த உருவாக ராவணன் இருக்கிறான். சீதை பார்க்கிறாள். அவளுக்கு எக்கச்சக்கமான சந்தோஷம். இதுவரைக்கும் என்ன மிரட்டினவன், தோற்பித்தீர் உமக்கு அடைக்கலம் என்றெல்லாம் சொன்னவன், ராமனை கொன்று உன்னை அடைவேன் என்றெல்லாம் சொன்னவன், வந்திருப்பவன் உண்மையான ஜனகன் என்று நம்பியவள் சீதை. அது ரொம்ப முக்கியம். அந்த ஒரு துயரம், அந்த ஒரு துன்பம், அதிலிருந்து இவன் அழுவதை பார்த்து அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், எக்கச்சக்கமான சந்தோஷம். ஆனாலும் பண்புடைய பெண்மணி, நன்றாக வளர்க்கப்பட்டவள், தன் அடுத்தவன் துன்பத்தில் ஆழ்ந்திருக்கும் பொழுது அவனை எள்ளி நகையாடுவதோ, அவன் துன்பத்தை கண்டு நாம் சிரித்து மகிழ்வதோ, பகைவனாகவே இருந்தாலும் அது செய்யத்தகாத செயல் என்று எண்ணி ரொம்ப அடக்கி கொண்டு தன்னுடைய சந்தோஷத்தை சீதை அனுபவிக்கிறாள். அவளுக்கு சந்தோஷம்தான். ராவணன் அழுகிறான், கும்பகர்ணன் மரணம் அடைந்ததை கேட்டு அவன் அழுகிறான். அவன் அழுவதை பார்த்து இவளுக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை வெளிக்காட்ட முடியவில்லை. இவனை அஞ்சி அன்று, அது மரபு அன்று, அது நற்செய்கை என்று. அடுத்தவன் துன்பப்படும் போது அவனுடைய துன்பத்தை பார்த்து பகைவனே என்றாலும் பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சு என்பதை எண்ணி இவள் மகிழ்கிறாள். கம்பன் அதற்கு ஒரு வார்த்தை போடுகிறான். உள்ளுக்குள் கிளுகிழுத்தாள். என்ன ஒரு வார்த்தை பாருங்க, கிளுகிழுத்தாள் அப்படிங்கிற வார்த்தை. அடேங்கப்பா, நம்ம இந்த காலத்தை பயன்படுத்துகிற வார்த்தை கம்பன் பயன்படுத்தி இருக்கிறான். பாடலை பார்க்கலாம். கும்பகர்ணன் மரணம் அடைந்த செய்தி கேட்டு ராவணன் அழுவது. அண்டத்து அளவும் இணைய பகர்ந்து அழைத்து பண்டைத்தன் நாமத்தின் காரணத்தை பாரித்தான்,
தொண்டை கனிவாய் துடிப்ப மயிர் பொடிப்ப கெண்டை தடங்கண்ணாள் கிளுகிழுத்தாள். எங்க? உள்ளே கிளுகிழுத்தாள். அண்டத்து அளவும், இந்த உலகம் எழுதும் கேட்கும்படியாக அண்டத்து அளவும் இணைய பகர்ந்து, கும்பகர்ணா போயிட்டே 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 என்று அவனுடைய வீரத்தை எல்லாம் சொல்லி அண்டத்து அளவும் இணைய பகர்ந்து அழைத்து பண்டை தன் நாமத்தின் காரணத்தை பாரித்தான். பண்டை தன் நாமத்தின் காரணம் ராவணன் என்ற பொருளுக்கு, என்ற சொல்லுக்கு உரத்த குரல் எடுத்து அழுபவன் என்பது பொருள். இதுக்கு முன்னால் அவனுக்கு பேர் தசகிரீவன். ராவணன் என்ற பெயரை சூட்டியவன் சிவபெருமான். பண்டை தன் நாமத்தின், முன்று தனக்கு ராவணன் என்ற பெயர் கொடுக்கப்பட்ட காரணம் ஏனென்றால் உரத்த குரல் எடுத்து அழுபவன். பண்டை தன் நாமத்தின் காரணத்தை, அதை இப்பொழுது வெளிப்படுத்தி ஓ என்று அலறுகிறான். பண்டை தன் நாமத்தின் காரணத்தை பாரித்தான். தொண்டை கனிவாய் துடிப்ப மயிர் பொடிப்ப கெண்டை தடங்கண்ணாள் கிளுகிழுத்தாள். ஆனால் உள்ளே கிளுகிழுத்தாள், வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை என்பது கம்பனுடைய நயம். இந்த ராவணன், அவனுக்கு தசகிரீவனுக்கு, தசமுகனுக்கு இந்த பெயர் கொடுக்கப்பட்டது சிவபெருமானால் என்பது எந்த புராணத்தில் வேலை சொல்லியிருக்கலாம், விஷ்ணு புராணம் நான் அந்த புராணம் பக்கம்லாம் போறதில்லை. நமக்கு தெரிந்தது அப்பர் சுவாமிகள் தேவாரம். அவர் இதை பதிவு பண்ணுகிறார். இந்த கதையை ஸ்பஷ்டமாக சொல்லி பதிவு பண்ணுகிறார். பாடலை போடலாம் சுந்தரராஜன். ஒரு அமெண்ட்மெண்ட் அனுப்பிச்சிருந்தேன், அந்த பாடல் இருக்கா பாருங்க. இதுக்கு அடுத்த பாடல் இல்லை, நான் பாடலை படிக்கிறேன். ஒரு அமெண்ட்மெண்ட் அனுப்பிச்சிருந்த போல கைத்தலங்கள், இது அப்பர் சுவாமிகளுடைய தேவாரம். கைத்தலங்கள் 20 உடை அரக்கர் கோமான். ரொம்ப எளிமையான பாடல். கைத்தலங்கள் 20 உடை அரக்கர் கோமான் கைலை மலை அது தன்னை கருதாது ஓடி முத்திலங்கு முடி துளங்க வளைகள் எற்றி முடுகுதலும் திருவிரல் ஒன்று, கால்கட்டை விரலால் திருவிரல் ஒன்று அவன் மேல் வைப்ப 10 இலங்கு வாயாலும் 10 இலங்கு வாயாலும் பாடல் கேட்டு பரிந்து அவனுக்கு ராவணன் என்று இந்த நாம தத்துவனை தலையாலங்காடன் தன்னை சாராதே நாட்கள் போக்கினேனே என்று கைத்தலங்கள் 20 உடை அரக்கர் கோமான் கைலை மலை அது தன்னை கருதாது ஓடி முத்திலங்கு முடி துளக்க வளைகள் ஏற்றி முடுகுதலும் திருவிரல் ஒன்று அவன் மேல் வைப்ப 10 இலங்கு வாயாலும் பாடல் கேட்டு பரிந்தவனுக்கு ராவணன் என்று இந்த நாம தத்துவனை என்பது சிவபெருமான் என்று சீதை உள்ளுக்குள் கிழிக்கிறாள். கதை நகர்கிறது. கும்பகர்ணனை கொன்றான் ராமன் என்று சொல்லி பழிவாங்குவதற்காக அதிகாயன் வருகிறான். கும்பகர்ணனை கொன்றவன் ராமன். அதிகாயன் ராமனை பழிவாங்கி இருக்க வேண்டும். அதிகாயன் போருக்கு இலக்குவனை அழைக்கிறான். காரணம் சொல்கிறான். என்னுடைய தகப்பனார் ராவணன் தம்பியை இழந்து தவிக்கிறார். தம்பியின் இறப்பு எப்பேற்பட்ட ஒரு கொடுமையான செயல் என்பதை ராமா உனக்கு அறிவிக்க உன் தம்பியை கொல்லப் போகிறேன், அனுப்பு போருக்கு என்று இலக்குவனை மட்டும் குறிப்பாக கேட்டு போருக்கு வருகிறான் அதிகாயன். இலக்குவன் கையால் மாண்டு போகிறான். இலக்குவன் கையால் மாண்டு போன அதிகாயன், இலக்குவன் மீண்டும் ராமன் பாசறையிலே இருக்கிறான். வீடணனையும் இலக்குவனையும் அதிகாயனை கொல்வதற்காக, அதிகாரனுடன் போரிடுவதற்காக ராமன் அனுப்புகிறான். இலக்குவன் மீண்டுவதற்கு முன்னால் இந்திரஜித்து போர்க்களம் நாகபாசம் ஏறி இலக்குவனை வீழ்த்தி விடுகிறான். இலக்குவன் வீழ்ந்து கிடக்கிறான். ராமனுக்கு செய்தி போகிறது. ராமன் பார்க்கிறான். நாகபாசத்தால் வீழ்ந்திருக்கக்கூடிய தன்னுடைய தம்பியை பார்க்கிறான். சொல்ல ஒண்ணாத சோகம் கொள்கிறான். மானுடன் தம்பி இறந்து விட்டான் என்று தீர்மானமாக முடிவுக்கு வருகிறான். நம்புகிறான். அவனை தூக்கி மடிமேல் போட்டுக்கொண்டு கதறுகிறான். என்னவெல்லாம் செய்கிறான் பாருங்கள்.
சாதாரண மானுடன் நம்மில் ஒருவன் ராமன். பாடலை பாடலாம். ஐயவன் ஐயவன் நாக்கை தன்மேல் விழுந்து மார்பு அழுந்த புள்ளி உய்யலன் என ஆவி உயிர்த்து உயிர்த்து உருகுகின்றான். பெய்யிரு தாரை கண்ணீர் பெருந்துளி பிறங்க வானின் வெய்யவன் தன்னை சேர்ந்த நீல் நிற மேகம் ஒத்தான். ஐயவன் தன் ஐயவன் என்பது ஐயன். ஐயன் ஆக்கை தன் மேல் விழுந்து, இலக்குவனுடைய பாடின்னு எப்போ சொல்லுவோம் தெரியும் உங்களுக்கு. இலக்குவனுடைய பாடி மேல் விழுந்து மார்பு அழுந்த புள்ளி உய்யலன், பிழைக்க மாட்டான், செத்து போய்விட்டான். உய்யலன் என்று என்ன ஆவி உயிர்த்து உயிர்த்து தன்னுடைய ஆவி போகும்படி உருகுகின்றான் ராமன். பெய்யிரு தாரை கண்ணீர் பெருந்துளி பிறங்க வானின் வெய்யவன் தன்னை சேர்ந்த நீல் நிற மேகம் ஒத்தான். ராமன் நீல நிறம், இலக்குவன் சிவப்பு நிறம். வானத்தில் வெய்யவன் கதிரோன், அவனை மறைக்கக்கூடிய நீல நிற மேகம் போல ராமன் இலக்குவன் மீது விழுந்து கதறுகிறான். அடுத்த பாடல் இவனுடைய வெளிப்பாடுகள், உடல் வெளிப்பாடுகள். தம்பியை நினைத்து எவ்வாறு உருகுகிறான். உழைக்கும் வெய்து உயிர்க்கும் ஆவி உருகும் போய் உணர்வு சோறும் இழைக்குவது அறிதல் சேரான். இலக்குவா இலக்குவா என்று அழைக்கும் தன் கையை வாயின் மூக்கின் வைத்து அயர்க்கும். ஐயா பிழைத்தியோ என்னும் மெய்யே பிறந்தேயும் பிறந்திலாதான். இலக்குவன் இறந்து போய்விட்டான் என்று வாயில் மூக்கில் கையை வைத்து பார்க்கிறான். சுவாசம் வருகிறதா என்று பார்ப்பவன் ராமன். உழைக்கும் வெய்து உயிர்க்கும் ஆவி உருகும் போய் உணர்வு சோறும் இழைக்குவது அறிதல் தேற்றான். இலக்குவா இலக்குவா என்று அழைக்கும் தன் கையை வாயின் மூக்கின் வைத்து அயர்க்கும். ஐயா பிழைத்தியோ என்னும் மெய்யே பிறந்தேயும் பிறந்திலாதான். இவன் பிறப்பு எடுத்திருக்கிறான், ஆனால் பிறப்பிலி இவன். கவி கூற்று, எனவே தாராளமாக சொல்லலாம் இந்த மாதிரி. அடுத்த பாடல் போடுவதற்கு முன்னே எடுத்துடலாம். கோபம் வருகிறது ராமனுக்கு. எப்பேற்பட்ட கோபம் வருகிறது. அதிகாயன் போருக்கு வந்திருக்கிறான், அவனை கொன்றுவிட்டான். இந்திரஜித்து தொடர்ந்து போருக்கு வந்தான் என்ற செய்தியை ஏன் எனக்கு சொல்லவில்லை வீடனா என்று வீடனனை கோபிக்கின்றான், ஏசுகின்றான் ராமன். சராசரி மானுடன் நமக்கு எப்படி கோபம் வருமோ அப்படி ஒரு கோபம் வருகிறது ராமனுக்கு. யார் மீது? யாருக்கு அடைக்கலம் கொடுத்தேனோ, யாரை நாம் எப்பொழுதும் நல்ல வார்த்தை சொல்லி போற்றி பாதுகாத்து அவனுக்கு நல்ல முகமன் சொல்ல வேண்டுமோ அவனை நோக்கி ராமன் சொல்லும் வார்த்தை கெடுத்தனை. வீடனனை பார்த்து ராமன் சொல்லும் வார்த்தை கெடுத்தனை வீடனா. பாடலை பார்க்கலாம். எடுத்த போர் இலங்கை வேந்தன் மைந்தனோடு இளைய கோவுக்கு, எடுத்த போர் இலங்கை வேந்தன் மைந்தனோடு இளைய கோவுக்கு, எடுத்த போர் அது அதிகாயனுடன் போர். இலங்கை வேந்தன் மைந்தன் அவன் அதிகாயன். எடுத்த போர் இலங்கை வேந்தன் மைந்தனோடு இளைய கோவுக்கு அடுத்தது, அது முடிந்து என்று என்னை வல்லை அழைத்திலை அரவின் பாசம் தொடுத்த கை. நாகபாசம், அரவின் பாசம் தொடுத்த கை தலையினோடும் துணித்து உயிர் குடிக்க என்னை அழைத்திலை. இந்த எடுத்த போர் இலங்கை வேந்தன் மைந்தன் என்பது இந்திரஜித்தனையும் சுட்டலாம். அதிகாயனோடு போர் செய்ய போய் அந்த போர் முடிந்து அடுத்த போராக இலங்கை வேந்தன் மைந்தன் அவன் இந்திரஜித்து. இந்திரஜித்தோடு போர் இளைய கோவிற்கு இலக்குவனுக்கு அடுத்தது என்று அதிகாயன் போர் முடிந்து இந்திரஜித்துவுடன் போர் தொடங்கிவிட்டது என்ற செய்தியை எடுத்த போர் இலங்கை வேந்தன் மைந்தனோடு இளைய கோவுக்கு இலக்குவனுக்கு அடுத்தது, அடுத்த சண்டை வந்தாச்சு என்று என்னை வல்லை அழைத்திலை. உடனடியாக கூப்பிடவில்லை. எதற்காக கூப்பிடவில்லை? அரவின் பாசம் தொடுத்த கை தலையினோடும் துணித்து உயிர் குடிக்க நீ என்னை கூப்பிடவில்லை, அதனால் என்னை கெடுத்தனை வீடனா என்றான். கேடு இல்லாதான்
என்னை கெட்டு குட்டிச்சோறாய்க்கிட்டேடா விடனா என்று ராமன் சினந்து கூறும் கட்டம் இது. நாகபாசத்தால் வீழ்ந்த இலக்குவனை கருடன் வந்து உயிர்ப்பிக்கிறான். எல்லோரும் எழுந்து பழைய நிலைக்கு வந்து விடுகிறார்கள். அடுத்த கட்டமாக இந்திரஜித் மீண்டும் போருக்கு வருகிறான். பிரம்மாஸ்திர படலம். இந்திரஜித் இலக்குவன் போர் நடக்கிறது. இலக்குவன் கேட்டுக்கொள்கிறான், இவனை நான் போரிடுகிறேன், அண்ணா நீ வராதே என்று சொல்லி. அண்ணன் பக்கத்திலேயே நிற்கிறான். இருவருக்கும் போர் நடக்கிறது, இந்திரஜித்துக்கும் இலக்குவனுக்கும். இந்திரஜித்தினால் ஒரு முறை வீழ்த்தப்பட்டவன் இலக்குவன் நாகபாசத்தால். இந்திரஜித்தினால் இரண்டாம் முறையும் வீழ்த்தப்படுகிறான் இலக்குவன் பிரம்மாஸ்திரத்தால். போர் செய்ய இந்திரஜித் வந்திருக்கிறான். இலக்குவன் அண்ணனிடம் ஆசி பெற்று கொண்டு இவனை கொன்று விடுவேன் என்று சொல்லி சூள் உரைத்து சபதம் செய்து போருக்கு போகிறான். 3 பாடல்கள் இவனுடைய சபதமாக அமைகிறது. மிக முக்கியமான பாடல்கள். இலக்குவன் செய்த சபதம் என்ன சபதம்? இந்திரஜித்தை கொல்லுவேன், எப்படி? அவனுடைய தலையை அறிந்து வருவேன். இதுதான் 3 பாடலிலும் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு பாடலிலும் இதை நான் செய்யாவிட்டால் என்று சில சபதங்கள் இதை செய்வேன் என்று சொல்வார்கள். சில சபதங்கள் பிளட்ஜ் பண்ணி ஒன்றை பணயமாக வைத்து, அவ்வாறு பணயமாக வைக்கப்படுவது இலக்குவனுடைய என்னுடைய ஆற்றல், என்னுடைய உயிர், உனக்கு நான் செய்யும் அடிமைத்தனம் என்று இந்த 3ஐயும் பணயமாக வைத்து இந்திரஜித்தை கொல்லுவேன் என்று இலக்குவன் சூழ் செய்து போருக்கு புறப்படுகிறான். அவன் செய்யும் முதல் சபதம் பாடலை பார்க்கலாம். இந்திரன் பகை எனும் இவனை என் சரம் அந்தரத்து அருந்தலை அறுக்கலாதெனின் வெந்தொழில் செய்கையான் விருந்தும் ஆய்நெடு மைந்தரில் கடையெனப்படுவன் வாழியாய். வாழியாய் என்பது ராமனை நோக்கி சொல்லப்பட்டது. இந்திரன் பகை எனும் இவனை, இந்திரஜித் இந்திரனை வென்றவன், இந்திரன் பகை எனும் இவனை என் சரம், இந்த என் என்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது, கவனிச்சுங்க. என் சரம், நான் ஏவும் அன்பு, நான் போடக்கூடிய அன்பு, என் சரம் அந்தரத்து தலை அறுக்கலாது, தலையை கொய்வேன், இதுவும் முக்கியமான வார்த்தை. அறுக்கலாது எனின் வெந்தொழிற் செய்கையன், கொடுமையான செயலை செய்பவன் இவன் யமன். யமனுக்கு விருந்தும் ஆகி நான் அவனுக்கு விருந்தாகி நான் மாண்டு போவேன். அந்த வகையில் மைந்தரில் கடைசி கீழான 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 பாட்டம் 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 அல்டிமேட்ல ரொம்ப கீழவனாக இருப்பவன் யார் என்றால் இலக்குவன் என்று அந்த ஒரு அவப்பெயர் எனக்கு வரட்டும். இந்திரன் பகை எனும் இவனை என் சரம், என் என்பது முக்கிய, அது ஒரு ஈகோ இருக்கு. என் சரம் அந்தரத்து அருந்தலை, தலை அறுக்கலாது எனில் யமனுக்கு நான் விருந்தாக போவேன், மைந்தரில் கடையனாவேன் என்பது ஒரு சபதம். அடுத்த சபதம், அடுத்த பாடல். நின்னுடைய முன்னர் யான், நான் இதுலயும் ஈகோ இருக்கு. நின்னுடைய முன்னர் யான் நெறியில் நீர்மையான் தன்னுடைய சிரத்தை என் சரத்தில் தள்ளினால் பொன்னுடை வனைகழல் புலங்கொள் தோழினாய். இது ராமனை குறித்த விழி. பொன்னுடை வனைகழல் புலம் கொள் தோழினாய் என்னுடைய அடிமையும் இசையிற்று ஆமரோ. நான் உனக்கு செய்யும் அடிமை தொழில், நான் உனக்கு செய்யும் சேவகன், நான் உன்னுடைய அடியார், அடியாரின் ஏவல் செய்தி என்று சொல்லி அனுப்பி இருக்கிறாள் சுமித்திரை. நான் உனக்கு அடியான் என்பதால் எனக்கு உரிய புகழ் இசை, என்னுடைய அடிமையும் இசையிற்று புகழ் இல்லாமல் போகட்டும் என்று தன்னுடைய அடிமைத்தனத்திற்கு 0 வேல்யூ என்று சொல்லி நான் இவன் தலையை அறுக்காவிட்டால். அடுத்த பாடல். கடிதினில் உலகலாம் கண்டு நிற்க என் சுடுசரம், என், இந்த என் முக்கியம். கடிதினில் உலகலாம் கண்டு நிற்க என் சுடுசரம் இவன் தலை துணிக்கலாது எனின் முடியே ஒன்று உணர்த்துவேன் உனக்கு நான் முயல் அடிமையின் பயன் இகழ்ந்து அருக ஆழியாய். உனக்கு நான் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சேவகம், செய்கிற கிடையாது,
உனக்கு நான் முயல்கின்ற அடிமை. பாருங்க, 14 வருஷம் சேவை செஞ்சிருக்கான். எப்பேற்பட்ட சேவை! அன்னையின் ஆணை என்ற புத்தகத்தை படியுங்கள். அப்பேற்பட்ட சேவை செய்திருக்கிறான். அதை நான் செய்தவோ, நான் கம்ப்ளீட் பண்ணவோ, நான் இன்னும் ஐ எம் அட்டம்ப்டிங். நான் முயல் அடிமையின், வாட் எவர் ஐ எம் ஸ்டில் என்டவரிங், வாட் எவர் இஸ் ஸ்டில் ஐ எம் அட்டம்ப்டிங் டு டூ. நான் உனக்கு முயல் அடிமையின் பயன் இகந்து நீங்கி அருக என்னை விட்டு போகட்டும் என்று என்னுடைய அடிமைத்தனம், என்னுடைய சரண், நான் எமனுக்கு விருந்தாவேன், நான் 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 என்னுடைய 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 என்றெல்லாம் சபதம் போட்டு அண்ணனிடம் ஆசி பெற்று போருக்கு செல்கிறான். பிரம்மாஸ்திர படலத்தில் அண்ணன் இவனுக்கு ஆசி சொல்கிறான். அடேங்கப்பா, எப்பேற்பட்ட ஒரு ஆசி! இவ்வளவு தூரம் இலக்குவன் சூளுரைக்க அண்ணன் சளைத்தவனா என்ன? டேய், போடா போருக்கு, நீ மட்டும் பாடல் எடுத்துடலாம். நீ மட்டும் ஒரு காரியத்துல முனைஞ்சு உள்ள இறங்கிட்டேன்னா உனக்கு முன்னால எவனும் நிற்க முடியாது. எவனும். யாரு? அந்த உலகத்தை காப்பவன் ஒருத்தன் இருக்கானே, திருமால். உலகத்தை அழிப்பவன் ஒருத்தன் இருக்கானே, ருத்ரன். டேய், அவங்கள்லாம் வெத்து வேட்டு ஆசாமிடா. வெத்து வேட்டு ஆசாமி உனக்கு முன்னால. யாரு? வெத்து வேட்டு ஆசாமி என்று ராமன் அவனை, இலக்குவா, நீ ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டால் உன்னுடைய அந்த முயற்சிக்கு முன்னால் சிவபெருமானோ அல்லது திருமானோ வெத்து வேட்டு ஆசாமி என்று சொல்லி, அப்பேற்பட்ட நீ வெற்றி பெறுவாயாக என்று சொல்லி ராமன் அனுப்புகிறான். ராமன் அவனுக்கு ஆசி சொல்லும் பாடல் இதோ. முறுவல் வாழ் முகத்தினன், இது ராமன். முறுவல் வாழ் முகத்தினன் முளரி கண்ணனும் தாமரை கண்ணன். முறுவல் வாழ் முகத்தினன் முளரி கண்ணனும் அறிவன் நீ அடுவல் என்று அமைதியாயின் செய்துதான் முடிப்பேன் என்று அமைந்து விட்டால் இறுதியும் காவலும் இயற்றும் ஈசரும். இறுதி அழிவு ருத்ரன், சம்ஹாரமூர்த்தி சிவன். இறுதியும் காவல், உலகத்தை காப்பவன், படைப்பவன் வேற, காப்பவன் திருமால். இறுதியும் காவலும் ஏற்றும் ஈசரும் வெறுவியர். வெறுவியர், எம்டி பர்சன், வெத்து வேட்டு ஆசாமி, வேறு இனி விளைவது யாது என்று ராமன் இலக்குவனை ஆசீர்வதித்து அனுப்புகிறான். போர் நடக்கிறது. இலக்குவன் பிரம்மாஸ்திரத்தை ஏவ முற்படுகிறான். ராமன் தடுக்கிறான். பிரம்மாஸ்திரத்தை ஏவாதே, எல்லா உலகத்தையும் அழித்துவிடும் என்று தடுக்கிறான். இதை கேட்கிறான் இந்திரஜித். வானிலிருந்து மறைந்து விடுகிறான். போர் நின்று விட்டது என்று எல்லோரும் ஆயுதங்களை களைகிறார்கள். ராமன், நான் என்னுடைய அஸ்திரங்களுக்கெல்லாம் பூஜை செய்ய போகிறேன் என்று புறப்படுகிறான். வீடனா, நீ போய் இன்றைக்கு நைட்டுக்கு உண்டான சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணுவாய் என்று வீடனை அனுப்புகிறான். போர்க்களத்தில் தனியாக இலக்குவனும் வானர சேனையும் நிற்கும் பொழுது வானில் மறைந்திருந்த இந்திரஜித் பிரம்மாஸ்திரம் ஏவ இலக்குவன் கீழே விழுகிறான். ராமனுக்கு செய்தி போகிறது. ராமன் வந்து பார்க்கிறான். இலக்குவன் இறந்து கிடக்கிறான். இலக்குவன் இறந்து கிடக்கிறான். பார்க்கிறான் ராமன். எல்லையில்லாத சோகம், சோக சுனாமி அவனை தாக்குகிறது. என்ன ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்கள். 3 பாடலை பார்க்கலாம். இலக்குவன் பிரம்மாஸ்திரத்தால் வீழ்த்தப்பட்டு இலக்குவன் இறந்து விட்டான் என்று எண்ணிய ராமன் கதரும். அவனுடைய கதறில் அவனுடைய வாயிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் இவ்வாறு அமைகிறது. எந்தை இறந்தான் என்றும் இருந்தேன். எங்க அப்பா போயிட்டார், அதுக்கப்புறம் நான் உயிரோட தான் இருந்தேன். எந்தை இறந்தான் என்றும் இருந்தேன், உலகெல்லாம் தந்தனும் என்னும் கொள்கை தவிர்ந்தேன். எல்லாருக்கும் நான் உலகத்தை தாரவாத்து கொடுத்துட்டு பரதனுக்கு கொடுத்துட்டு அதையும் விட்டுட்டேன். தனியல்லேன் உய்ந்தும் நீ இருந்தாய் என நின்றேன். நான் தனியான ஆள் இல்லை, எனக்கு துணையாக தனியல்லேன் நீ உய்ந்தும் இருந்தாய் என நின்றேன். உரை காணேன், நீ இப்போ பேச்சு மூச்சு இல்லாம கீழே விழுந்து கிடக்காய்.
உரை காணேன். உன்னிடமிருந்து எந்த உரையும் இல்லை, அல்லது இது குறித்து நான் என்ன சொல்வது என்பது எனக்கு தெரியவில்லை. உரை காணேன். வந்தனன் ஐயா வந்தனன், நீ போன இடத்துக்கு நானும் வந்தேன் வந்தேன், இனி வாழேன். சொல்பவன் ராமன். அடுத்த பாடல் சொல்றான். பாடல் எடுத்துடலாம். என்ன ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க. பாடல் எடுத்துடலாம் சுந்தரராஜன். நான் போனேன், தாடகை கொன்ற பிறகு, அகல்யை சாபம் முடிந்த பிறகு எங்கே போவது என்று கேட்க விஸ்வாமித்திரர் சொல்கிறார், ஜனகனுடைய வேள்வியை பார்ப்பதற்காக போகிறோம் என்று. நான் போனேன் விஸ்வாமித்திரன் கூட. வேள்விக்கு ஏகி போன இடத்துல சிவதனுசுவை முறித்து, வேள்விக்கு ஏகி வில்லும் இருத்து, ஓர் விடம் அம்மா வாழ்விக்கும் என்று எண்ணினேன். வேள்விக்கு ஏகி வில்லும் இருத்து, நான் எதை பெற்றுண்டு வந்தேன் தெரியுமா? ஒரு விஷத்தை வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். அதன் பெயர் சீதை. வேள்விக்கு ஏகி வில்லும் இருத்து, வில் இருத்ததால் இவனுக்கு கிடைத்தது ஜானகி. இவன் சொல்கிறான், பாடலை பார்க்கலாம். கம்மனுடைய பாடல், ராமனுடைய மன ஓட்டம். வேள்விக்கு ஏகி, பெருசாக்குங்க, வேள்விக்கு ஏகி வில்லும் இருத்து ஓர் விடம். வில் இருத்ததால் இவனுக்கு கிடைத்தது, வேள்விக்கு ஏகி வில்லும் இருத்து ஓர் விடம் அம்மா வாழ்விக்கும், என்னை வாழ்விக்கப் போகிறது என்று சீதையை இல்லை, ஒரு விஷத்தை எண்ணி முன்னே வருவித்தேன். சூழ்வித்து என்னை சுற்றத்தினரோடும் சுடுவித்தேன், தாழ்வித்தேனோ இத்தனை கேடும் தருவித்தேன் என்று நம் எல்லோருக்கும் வரக்கூடிய சர்வசாதாரணமான ஒரு கோபத்தின் வெளிப்பாடு. என்ன நடந்தாலும் கடைசியில் பொண்டாட்டி பேர் அக்ஷதை போட்டுற வேண்டியது. உன்னாலதான் எல்லாம் வந்தது. சொல்றோமா இல்லையா? இன்னைக்கு கூட வேள்விக்கு ஏகி வில்லும் இருத்து ஓர் விடம் அம்மா வாழ்விக்கும் என்று எண்ணினேன், முன்னே தருவித்தேன். சூழ்வித்து என்னை சுற்றத்தினரோடும் சுடுவித்தேன், தாழ்வித்தேனோ இத்தனை கேடும் தருவித்தேன். அடுத்த பாடல் சொல்றான். இலக்குவன் இறந்ததை பார்த்து, அறம் தாய் தந்தை சுற்றமும் மற்றும் என்னை அல்லால் துறந்தாய், என்றும் என்னை மறாதாய், துணை வந்து பிறந்தாய், என்னை பின்பு தொடர்ந்தாய், பிரிவு அற்றாய், இறந்தாய். உன்னை கண்டும் இருந்தேன் நான் எளியேனோ. அறம், அறம் என்பது இல்லறம். ஊர்மிளை கூட இவன் நடத்தி இருக்க வேண்டியது இல்லறம். ஊர்மிளை கூட நடத்தி இருக்க வேண்டிய அறம் இல்லறம். அறம் தாய் தந்தை சுற்றம் மற்றும் துறந்தாய், எனையல்லால் இவற்றையெல்லாம் துறந்தாய், என்றும் என்னை மறாதாய், என்னை மட்டும் மறக்காமல் துணை வந்து பிறந்தாய், என்னை பின்பு தொடர்ந்தாய், என் கூட காட்டுக்கு 14 வருஷம் வந்திருக்கிறாய், பிரிவு அற்றாய், இதுவரை நீ என்னை பிரிந்தது இல்லை, இப்பொழுது இறந்தாய். உன்னை கண்டும் இருந்தேன் நான் எளியவனாயா, என்ன மாதிரி கல் நெஞ்சுக்காரன், என்ன மாதிரி வஞ்சகம், என்ன மாதிரி கேடுகட்டவன் உண்டா என்று ராமன் தன்னை ஏசிக்கொள்கிறான். பாடல் எடுத்துடலாம். இலக்குவன் இறந்து விட்டான் என்று ராமன் நம்ப, அனுமன் மருத்துமலை கொண்டு வர, சஞ்சீவி பர்வதத்தை கொண்டு வர, எல்லோரும் உயிர் பிழைக்கிறார்கள். எல்லோரும் மீண்டும் பழைய நிலையை அடைகிறார்கள். இந்திரஜித்துக்கு இந்த செய்தி போகிறது. எவ்வாறு இவர்களை வெல்வது என்று எண்ணி நிகும்பலையில் ஒரு யாகம் செய்ய தீர்மானிக்கிறான். அந்த யாகத்தின் போக்கஸ் இவர்களுக்கு செல்லாமல் இவர்களை மாற்று வழியில் திருப்ப மாயாசீதையை உண்டாக்கி, மாயாசீதையை அனுமன் முன்னால், அனுமன் கண் காண இந்திரஜித் வெட்டி சீதையை கொன்று விடுகிறான். மாயாசீதையை. செய்தி ராமனுக்கு போகிறது. உடனடியாக அயோத்தி போக வேண்டும் என்று துடிக்கிறான் ராமன். ஏனென்றால்
இந்திரஜித் சீதையை கொன்றுவிட்டு நேராக அயோத்தி போய் பரதன் எல்லோரையும் அழைக்கப் போகிறேன், கைகேயி சுமித்திரை எல்லாம் போயிட போறாங்க என்று சொல்லி அயோத்தி செல்லும் மார்க்கமாக புஷ்ப விமானத்தை செலுத்தி கொண்டு போகிறான். ராமன் துடியாய் துடிக்கிறான். உடனே அயோத்திக்கு போக வேண்டும் என்று இலக்குவன் தடுக்கிறான். ராமா, அயோத்திக்கெல்லாம் போக வேண்டாம், கேவலம் இவன் இந்திரஜித்து, இவன் போய் பரதனை தோற்கடிக்க முடியுமா? யார் அவன் தெரியுமா ஐயா? யோ, அவன் பரதன் யா. அவன் என்ன கேவலம் கேவலம் லக்ஷ்மணனா? சொல்பவன் லக்ஷ்மணன். அவன் என்ன எழுச்சவாயன் லக்ஷ்மணனா? இந்த இந்திரஜித்து அம்பு போட்டாங்கன்னு விழுந்து போறதுக்கு என்று தன்னை இந்திரஜித் இருமுறை தோற்கடித்ததை கண்டு சொல்லி நொந்து நூலாகி சொல்பவன் இலக்குவன். அவன் என்ன ஆஃப்டர் ஆல் கேவலம் லக்ஷ்மணனாவன். ஏய், அவன் பரதன் பா. இந்த இந்திரஜித்தால் அவனை ஒன்றும் பண்ண முடியாது என்று ராமனுக்கு சொல்கிறான் இலக்குவன். பாடலை பார்ப்போம். தீக்கொண்டு வஞ்சன் வீச, பாடலை பெருசாகலாம் சுந்தரராஜன். தீக்கொண்டு வஞ்சன் வீச திசைமுகன் பாசம் தீண்ட, திசைமுகன் நான்முகன் அவனுடைய பாசம் பிரம்மாஸ்திரம். தீக்கொண்டு வஞ்சன் வீச திசைமுகன் பாசம் தீச, வீக்கொண்டு வீழ பரதனும் யானோ. அந்த பரதன் என்ன மாதிரியா? இந்த பிரம்மாஸ்திரம் போட்ட உடனே கீழ் விழுந்து ஆன்னு போறதுக்கு அவன் பரதன் யா, அவன் நான் இல்லை. தீக்கொண்டு வஞ்சன் வீச திசைமுகன் பாசம் தீண்ட, வீக்கொண்டு வீழ பரதனும் யானோ. வெய்ய கூற்றை கூய்கொண்டு குத்துண்டு அண்ணான். அண்ணான் என்பது இந்திரஜித்து. குலத்தொடு நிலத்தன் ஆதல் போய் கண்டு கோடி அன்றே என்றான். நீ வேணா அயோத்திக்கு போ, நான் வரல. யாரு? இந்த இந்திரஜித்து பரதனோடு போரிட்டு கூய்கொண்டு குத்துண்டு அண்ணான் இந்திரஜித்து. குலத்தோடு நிலத்தன் ஆதல் மண்ணில் விழுந்து மடிவது, அதை போய் கண்டு கோடி, நீ வேணா போய் பார்த்துக்கோ என்றனன். இது சொல்றவன் யாரு தெரியுமா? புழுங்குகின்றான். ஐயோ, கம்பனுடைய வார்த்தையிலேயே எனக்கு. ஏனென்றால் பல முறை தோற்கடிக்கப்பட்டவன் இந்திரஜித்தால். நாகபாசம் வீசி தோற்கடிக்கப்பட்டவன், பிரம்மாஸ்திரத்தால் தோற்கடிக்கப்பட்டவன். இவனை வெல்ல முடியவில்லையே என்ற அந்த புழுக்கம் இலக்குவனுடைய நெஞ்சில். அதுவும் என்ன சொல்லிட்டு போயிருக்கான்? இவனை நான் தோற்கடிக்காட்ட உனக்கு நான் செய்த சேவையெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இவனை நான் தோற்கடிக்காட்ட நான் யமனுக்கு இறைவனாவேன், உலக மக்களிடையே கடையனாவேன் என்றெல்லாம் சொல்லி சபதம் செய்து சூளுரைத்து போனவன் அவனால் தோற்கடித்து தீக்கொண்டு வஞ்சன் வீச திசைமுகன் பாசம் வீச கீழே விழுந்தவன் நான். என்ன மாதிரியா அவன் பரதன் என்று சொல்லி இறுதியில் வீடணன் ஒரு வண்டு உருக்கொண்டு அசோகவனத்திற்கு வந்து சீதை உயிரோடு இருப்பதை பார்த்து போய் சொல்கிறான். நிகும்பலையாக படலத்தை பற்றி சொல்லுகிறான். நிகும்பலை யாகத்தை அழிப்பதற்காக இலக்குவன் போகிறான். இந்திரஜித்துடன் போர் செய்கிறான். இந்திரஜித் கொல்லப்படுகிறான். ஓகே, இந்திரஜித் கொல்லப்படுகிறான். எத்தனையோ முறை இலக்குவன் இந்திரஜித்தை கொல்ல முயன்று, என் சரம் இவன் தலை அறுக்கலாதெனின், என் சரம், நான் சொன்னேன் என் சரம், யான் இவனை கொல்லாவிட்டால் நான் உனக்கு செய்த அடிமைத்தனம், நான் மாந்தரில் கடைவனாவேன், நான் என்று இதுவரை தன்னை பணயமாக வைத்து, தான் ராமனுக்கு செய்த சேவையை பணயமாக வைத்து, நான் உனக்கு செய்த அடிமைத்தனமெல்லாம் பயனில்லாமல் போகட்டும் என்று, நான் யமனுக்கு விருந்தாவேன் என்று நான் என்று தன்னை சுட்டி கொண்டவன் இப்பொழுது இந்திரஜித்தை கொல்வதற்கு மீண்டும் ஒரு சூடு உரைக்கிறான். மீண்டும் ஒரு பணயம் வைக்கிறான். ஒரு பிளட்ஜ். தன்னெல்லாம் பணயம் வச்சு தோத்து போயிட்டான். என்னுடைய அடிமைத்தனம் இசையிற்று ஆகுக, நான் இவனை கொல்லாவிட்டான் என்னால் முடியாது ராமா என்று ராமனை சரணடைகிறான். ஒரு பணயம் வைக்கிறான், ஒரு பிளட்ஜ் வைக்கிறான்.
ராமாயணத்தில் எந்த இடத்திலும் காணப்படாத ஒரு பிளட்ஜ். ராமன் அறத்தின் மூர்த்தியா இல்லையா? நீங்க நினைச்சு பாருங்க. ராமன் தர்மத்தின் தலைவனா இல்லையா? ராமன் அறத்தின் மூர்த்தியா இல்லையா? ராமன் அறத்தின் மூர்த்தி என்பது உண்மையானால் தன்னை பற்றிய சூழ் இல்லை. இது ராமனை பற்றிய சூழ். ராமனுடைய அறத்தன்மை பணயமாக வைக்கப்படுகிறது. ராமன் அறத்தின் கடவுள் என்பது உண்மையானால் என்னுடைய அம்பு இவனுடைய கழுத்தை வெட்டட்டும், இவனுடைய தலையை அறுக்கட்டும் என்று ஒரு சூளுரை செய்து இலக்குவன் அம்பு ஏவுகிறான். இதை பற்றி இதை பற்றி கொஞ்ச நாளைக்கு முன்னால் சிரம் தள்ளிய சரம் என்று பேசியிருந்தேன். குவிகத்தில் தான் பேசினேன். ராமன் அறத்தின் நாயகன் என்பது உண்மையானால் இந்த அம்பு இந்திரஜித்தின் தலையை அறுக்கட்டும் என்று சொல்லி ஒரு அம்பு ஏவுகிறான் இலக்குவன். இந்த அம்பு என்னையா பண்ணியிருக்கும்? நீங்களே நினைச்சு பாருங்க. எப்பேற்பட்ட ஒரு சூழ்! இந்த அம்புக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. ராமன் அறத்தின் மூர்த்தி என்பது உண்மையானால் என்னுடைய இந்த அம்பு இவனுடைய தலையை கொய்யட்டும். நேர போச்சு குஞ்சிருத்து. வேற வழியே கிடையாது. தன்னுடைய அடிமைத்தனம், தான் எவனுக்கு விருந்தாவேன், தான் தான் எல்லாத்தையும் கைவிட்டுட்டு ராமனை சரணாகதி அடைந்து ராமா நீதான் காப்பாத்தனம் என்று சொல்லி ராமனை பணயமாக வைத்து தன்னுடைய அன்பையோ தன்னுடைய வீரத்தையோ தன்னுடைய அடிமைத்தனத்தையோ பணயமாக வைக்காமல் ராமன் அறத்தின் நாயகன் என்பது உண்மையானால் ராமனையே பணயமாக வைத்து ஒரு அம்பை ஏவ அந்த அம்பு சொன்ன வேலையை செய்து விடுகிறது. பாடலை பார்க்கலாம். மறைகளே தேரத்தக்க அற்புதமான பாடல். மறைகளே தேரத்தக்க வேதியர் வணங்கற்பால, மறைகள் வேதங்கள், மறைகளே தேரத்தக்க வேதியர் வணங்கற்பால இறையவன் ராமன் என்னும் நல்லறமூர்த்தி என்னின் என்பது உண்மையானால் அவன் நல்லறமூர்த்தி என்றால் பிறை எயிற்று இவனை, வளைந்த பற்கள் உடையவன், பிறை நிலவு போல எயிறு என்றால் பற்கள், பிறை எயிற்று இவனை கோரி கொல்வாயாக என்று ஒரு பிறைவாய் வாளி, ஒரு பிறை போன்ற அம்பு முகம் உடைய வாளி ஒன்றை நிறை உற வாங்கி விட்டான், உலகெல்லாம் நிறுத்தி வென்றான் என்று அப்பேற்பட்ட ஒரு அம்பு ராமன் அறத்தின் நாயகன் என்பது உண்மையானால் இந்த அம்பு இவன் தலையை கொய்யட்டும் என்று ஏவுகிறான். அந்த அம்பு என்ன செய்தது? அடுத்த பாடல்ல பார்க்கலாம். இந்த அம்புக்கு முன்னால வேறு எந்த ஒரு ஆயுதமும் வெட்டி தலை குனிந்து ஐயோ இதனுடைய ஆற்றலுக்கு முன்னால நான்லாம் ஒரு படைக்கலம் என்று சொல்லிக் கொள்வதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது இந்த அம்பினுடைய ஆற்றலுக்கு முன்னால். ஏன்னா இது அம்பை விட பெரிய அம்பு கிடையவே கிடையாதுயா. ஏனென்றால் ராமன் அறத்தின் நாயகன் என்பது உண்மையானால் என்று சொல்லி ஏவப்பட்ட அம்புக்கு முன்னால் மற்ற எல்லா படைக்கலங்களும் ஜுஜூபி. அந்த படைக்கலங்கள்லாம் எவை? நேமியும் சுதர்சன சக்கரம், நேமியும் குலிசவேலும் நெற்றியில் நெருப்பு கண்ணான் நாமவேல் தானும் மற்றை நான்முகன் படையும் பிரம்மாஸ்திரம் நாண, இவையெல்லாம் வெட்கப்பட்டு இந்த அம்பினுடைய ஆற்றலுக்கு முன்னால் நாங்கள் எல்லாம் எம்மாத்திரம் என்று அவை வெட்கி தலைகுனிய, நேமியும் குலிசவேலும் நெற்றியின் நெருப்பு கண்ணான் நாமவேல் தானும் மற்றை நான்முகன் படையும் நாண, தீமுகம் கதுவ ஓடி சென்றவன் சிரத்தை தள்ளி பூமழை வானோர் சிந்த பொலிந்தது அப்பகழிப்புத்தேள் என்று அந்த அம்பு சொன்ன காரியத்தை செய்கிறது. பாடல் எடுத்துடலாம். இந்திரஜித் மரணம் அடைகிறான். இந்த இந்திரஜித் மரணம் என்பது மிக 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்திரஜித் மரணம் அடையாவிட்டால் சீதை ராமனுக்கு கிடைக்கப் போவது இல்லை. இதை ராமனே சொல்கிறான், இலக்குவனிடம் சொல்கிறான். இந்த இந்திரஜித் மரணம் அடைந்தது எப்பேற்பட்ட ஒரு கொண்டாடப்பட வேண்டிய விஷயம், கோலாகலமான ஒரு விஷயம் என்றால் என்ன நிகழ்கிறது என்றால், இலக்குவனை பாராட்ட வானத்தில் இருந்து சிவபெருமான்
பிரம்மன், இந்திரன் எல்லோரும் பூமிக்கு இறங்கி வருகிறார்கள். அவர்கள் யாரும் தங்களுடைய உருவத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. சுயம்புவாக சிவபெருமானாகவே, நான்முகனாகவே வருகிறார்கள். எந்த விதத்திலும் தங்களை அவர்கள் மறைத்து கொள்ளவில்லை. கரந்திலர் என்பது கம்பனுடைய வார்த்தை. இந்த குரங்கு கூட்டத்துக்கெல்லாம் ஒரே குஷி. நேரடியாக சிவ தரிசனம், நான்முக தரிசனம், இந்திரன் தரிசனம் கிடைக்கிறது இந்த குரங்கு கூட்டத்துக்கெல்லாம். இதை கம்பன் பதிவு செய்கிறான். இவர்கள் எல்லாம் பூமிக்கு யுத்தகளத்திற்கு வந்ததுக்கு காரணம் இந்திரஜித்தினை வென்ற இலக்குவனை பாராட்ட. பாடலை பார்க்கலாம். யாரெல்லாம் வரான் பாருங்க. வரந்தரு முதல்வன், வரந்தரு முதல்வன் இவன் தான் பிரம்மன். வரந்தரு முதல்வன் மற்றை மான்மரி கரத்து வள்ளல், மான்மரி கரத்து வள்ளல் சிவபெருமான். புரந்தரன் முதல்வர் ஆய நான்மறை புலவர் பாரில் நிரந்தரம் தோன்றி நின்றார். அருளினால் நிறைந்த நெஞ்சர் கரந்திலர். ஒளிவு மறைவு எதுவும் இல்லாமல் நேரடியாக காட்சி அளித்தார்கள் கரந்திலர். அவரை யாக்கை கண்டன குரங்கும் கண்ணார். அவருடைய தோற்றத்தை இந்த உடம்போடு குரங்குகள் எல்லாம் பார்த்தன என்று கம்பன் பதிவு செய்கிறான். அடுத்த பாடல் இலக்குவனை பாராட்டுகிறான். பாடல் எடுத்துடலாம். ராமன் சொல்கிறான், சீதை எனக்கு கிடைத்து விட்டாள், கிடைப்பாள், கிடைக்கப் போகிறாள், கிடைப்பது உறுதி. ஒன்றும் கிடையாது. சீதை எனக்கு கிடைத்து விட்டாள். ஏனென்றால் இந்திரஜித்தினை நீ கொன்றாய் என்று ராமன் பதிவு செய்கிறான். தன்னுடைய அப்ரிசியேஷன், நன்றி ஆர் வாட் எவர் இட் இஸ் வித் இலக்குவன். பாடலை பார்க்கலாம். கம்ப மதத்து களியானை காவல் செனகன் பெற்றெடுத்த, கம்ப மதத்து களி யானை, யானைகள் காவல் இருக்கக்கூடிய, கம்பத்தில் கட்டி இருக்கிற மதம் பிடித்த கம்ப மதத்து களி யானை காவல் செனகன் பெற்றெடுத்த கொம்பு. இது சீதை. செனகன் பெற்றெடுத்த கொம்பும் என்பால் வந்து இனி குறுகினாள், என்னை வந்து அடைந்து விட்டாள் என்று அகம் குளிர்ந்தேன். சீதை கிடைத்தாய் விட்டது என்று மகிழ்கிறேன். வம்பு செறிந்த மலர்கோயில் மறையோன் படைத்த மாநிலத்தில், வம்பு செறிந்த மலர்கோயில் மறையோன் பிரம்மன், அவன் படைத்த மாநிலத்தில் தம்பி உடையான் பகையஞ்சான் என்னும் மாற்றம் தந்தனையால். தம்பின்னு ஒரு ஆள் இருந்தா போதுண்டா, எனக்கு எந்த விதமான பகையும் கிடையாது. தம்பி உடையான் பகையஞ்சான் என்னும் மாற்றம் தந்தனையால் என்று இலக்குவனை பாராட்டுகிறான். ராமன். இந்திரஜித்து இறந்து போகிறான். ராவணன் மாபெரும் பாடல் எடுத்தலாம், மாபெரும் சோகமடைகிறான். போய் இந்திரஜித்தினுடைய உடலை எடுத்துக்கொண்டு வருகிறான். முண்டம், தலையில்லாத முண்டம். அவனுடைய தலையை இலக்குவன் எடுத்துக்கொண்டு ராமனுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறான். தலை கொண்டு வருவேன், தலை கொண்டு வருவேன், 3 பாடல் சொன்னேன். தலை தலை என்ற அந்த வார்த்தையை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னேன். தலையை எடுத்து கொண்டு போய் ராமனின் பாதத்தில் வைக்கிறான். தலையில்லாத முண்டத்தை எடுத்துக்கொண்டு ராமன் வந்து, ராவணன் எடுத்துக்கொண்டு வந்து அழுகிறான். மண்டோதரி பார்த்து அழுகிறாள். மகனை பிரிந்த சோகம் மட்டும் காரணம் அன்று. அவன் பார்க்கறா, ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றான். தலை இல்லாம முண்டமா கிடக்கிறான் பையன், மடியில போட்டுன்னு இருக்க. டேய், இன்னைக்கு உனக்கு இந்த நிலைமைடா, நாளைக்கு உங்க அப்பனுக்கும் இதே நிலைமை தானேடா என்று அவள் கதறுகிறாள். அவளுக்கு தெரிஞ்சு போறது நிச்சயமா ராவணன் கொல்லப்படுவான் என்று. இன்றைக்கு நீ கிடக்கிறாய், நாளைக்கு இதே போல உங்க அப்பன் கிடப்பானே என்று கதறுகிறாள் மண்டோதரி மகனை பார்த்து. பாடல் பார்க்கலாம். பஞ்சு எரி உற்றதன், பெருசாகலாம். பஞ்சு எரி உற்றதன்ன அறக்கர்தம் பறவை எல்லாம் வெஞ்சின மனிதர் கொல்ல விழிந்ததே மீண்டது இல்லை. நிறுத்திப்போங்க. பஞ்சு எரி உற்றது, பஞ்சில நெருப்பு வச்சா ஒரு 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 அயோட்டா ஆஃப் பஞ்சாவது மிஞ்சுமா? பஞ்சு எரி உற்றது என்ன அறக்கர்தம் பறவை, கடல்,
அரக்கர்களுடைய கடல் போன்ற சேனை எல்லாம் பஞ்சு எரி உற்றது என்ன அரக்கர்தம் பறவை. எவ்வளவு பெரிய பறவை என்றால் கடல். கடல் போன்ற சேனை. அதை கொன்னவங்க யாரு தெரியுமா? ரெண்டே ஆளு தான். வெஞ்சின மனிதர் கொல்ல. ரெண்டே பேரு. வெஞ்சின மனிதர் கொல்ல. அங்க கடல் போன்ற படை, இங்க ரெண்டு ஆளு. பஞ்சு எரி உற்றது என்ன அரக்கர்தம் பறவை எல்லாம். பறவை என்றால் கடை. வெஞ்சின மனிதர் கொல்ல விழிந்ததே. அதுவே போறோம். விழிந்தது, மீண்டது இல்லை. கொல்ல, விழிந்தது, மீண்டதில்லை. 3 வாட்டி ஸ்ட்ரெஸ் பண்றா. அஞ்சினேன் அஞ்சினேன் நான் அச்சீதை என்று அமுதால் செய்த நஞ்சினால் நாளை இலங்கை வேந்தன் இத்தகையனன்றோம். இத்தகையனன்றோம். இன்று நீ எவ்வாறு பிணமாய் கிடக்கிறாயோ, நாளை இலங்கை வேந்தன் இத்தகையன் அன்று அஞ்சினேன் அஞ்சினேன். காரணம் யாரு? அச்சீதை என்று அமிழ்தால் செய்த நஞ்சினால் நாளை இலங்கை வேந்தன் இத்தகையனன்றோ என்று யுத்தகாண்டம் 2ஆம் பகுதியை நான் இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறேன். ஒரு 7 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆச்சு. அடுத்த வாரம் ராமாயணம் யுத்தகாண்டம் 3ஆம் பகுதி. ராமாயணம் முடிய போகிறது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நான் சொல்றதுக்கு. ராமாயணம் சொல்லுவது என்பது பாதாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி, சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி, பாசந்தி சாப்பிட்ற மாதிரி எத்தனை வாட்டி வேணாலும் சாப்பிட்டே இருக்கலாம். டச்சு ஊட்டி. எனக்கோ சுகர் இல்லை. 13 குலாப் ஜாமுன் 15 குலாப் ஜாமுன் தாராளமாக வெட்டலாம். அந்த ஒரு தித்திப்பை, அந்த ஒரு இனிப்பை, அந்த ஒரு தெவிட்டாத இனிப்பை எனக்கு தந்த குவியத்தாருக்கு நன்றி நன்றி, கோடானு கோடி நன்றி. வணக்கம் சார். இந்த பாதாம் அல்வா, குலோப்ஜான் எல்லாம் நாங்கள் அனுபவிப்பதற்காக, நாங்கள் சாப்பிடுவதற்காக நீங்கள் அளித்திருக்கிறீர்கள். அதற்கு நாங்கள் எல்லாரும் தான் சேர்ந்து உங்களுக்கு கோடான கோடி நன்றி சொல்ல வேண்டும். இன்றைக்கு மிக சிறப்பாக யுத்த காண்டத்தில் அந்த இந்திரஜித்துடைய வதைப்படல், கும்பகர்ணன் வதைப்படலத்தை முதலில் சொல்லி, கும்பகர்ணன் எப்படி ஒரு ஆசை அண்ணன், அருமை தம்பியாக இருந்தான் என்பதை பற்றி நீங்கள் அழகாக விளக்கமாக கம்பனுடைய வரிகளிலிருந்து எடுத்து காட்டினீர்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த கும்பகர்ணன் பாடல் கேட்கும்பொழுது எப்படிப்பட்ட ஒரு தம்பியாக அவன் இருந்திருக்கின்றான், எத்தனை பட்டிமன்றங்களில் வந்திருக்கின்றான் கும்பகர்ணன் என்பதை நாம் அறிவோம். வாவேஸ் அவர்கள் போன்றவர்கள் நன்றாக அறிவார்கள். அப்படிப்பட்ட தம்பியை பற்றி சொல்லிவிட்டு பிறகு இந்திரஜித்தினுடைய வதைப்படலம், அது ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட் ராமாயணத்தில் என்று சொல்வார்கள். இந்திரஜித் வதை முடிந்தவுடன் அடுத்தது ராவணனே முடிந்தான் என்று கடைசியில் மண்டோதரி புலம்பும் ஒரு பாடலோடு இன்றைக்கு நிறைவு செய்தீர்கள். மிகவும் அருமையான பாடல் இன்றைக்கு துவக்கம் யுத்தகாண்டம். நாம் நிறைவு பகுதியாக அடுத்த யுத்த காண்டத்தின் அடுத்த பகுதியை கேட்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு முன்னால் இன்றைக்கு நிறைய பேர் பேச வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுவார்கள். ஆனாலும் நான் 2 பேரை மட்டும் அழைக்க விரும்புகின்றேன். ஒன்று மல்லிகா மேடம் இருக்கின்றீர்களா? மல்லிகா, நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் சொல்லுங்க. அடுத்தது வாவேஸ் அவர்கள். நன்றிப்பா. ரொம்ப சிறப்பா இருந்தது வகுப்பு. மீண்டும் அந்த சிறப்பு கரம் கேக்குறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நடுவுல 2-3 வகுப்பு நான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த சண்டே மறந்துடும், நம்ம புதுசா ஆரம்பிச்சதுனால. அதனால மிஸ் பண்ணிட்டேன். அது மறுபடியும் போட்டு பாக்குறேன். ரொம்ப 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 ஆர்வமா இருந்தது. இந்த தமிழை பார்த்து இவ்வளவு அப்படியே நளினமா சிறப்பா இருக்க ரொம்ப கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்வு உங்களுடைய பணி. நன்றி. வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லை. நன்றி. எல்லா புகழும் கம்பனுக்கே. நன்றி. வாவேஸ் அவர்கள் நிறைவுரையாக நிறைவு செய்வோம். எல்லாருக்கும் நமஸ்காரம். பாதாம் அல்வா, பாதுஷா, ஏகேவி சாருக்கு என்னெல்லாம் ஸ்வீட் பிடிக்கும்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டார். எனக்கும் சுகர் கிடையாது. எனக்கு என்னன்னா, நீங்கள்லாம் சாப்பிட்ட இதை விட எனக்கு இன்னொரு தட்டு பாசந்தி அதிகமா கிடைக்கிறது. ஏன்னா நான் அவரை பாராட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு எனக்கு. அதாவது கம்பன்ல நாடி நரம்பு உடம்பு அது எல்லாம் முழுகி குலாப் ஜாமுன் மாதிரி ஊறினவங்களதான் இப்படி பேச முடியும். அதாவது கம்ப ரசத்துல குலாப் ஜாமுன் மாதிரி ஸ்வீட்டே உவமையா சொல்லணும்னா அப்படி ஊறினவர் ஏகேவி அவர்கள். அவர்கள் நம்ம குவிகத்துல பேசினதுங்கிறது என்ன அடாடா, இது எதை ரசிப்பது என்று தெரியல. கம்பன்ல ஒன்றை சொல்றேன், இந்த போர்க்கள காட்சி இருக்கிறதே, இது எப்படி இந்த செஸ்ல மூவ்மெண்ட் மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க. யாரு முதல்ல அப்ரோச் பண்ணணும், யாரு எவ்வளவு கோவப்படணும், யாரு முதல்ல சாகணும்,
ஏன்னா இந்திரஜித்தன் போனதுக்கு அப்புறம் கும்பகர்ணன் மறைந்தான்னு போனா சூடு இருக்காது, சுவையும் இருக்காது. அதாவது செஸ்ல வின் பண்றான், ராமன் இஸ் வின்னிங் நோ டவுட். ஆனா அவன் எந்த ரூட்ல போய் வின் பண்றான், இத கம்பன் தன்னுடைய காட்சியிலே காண்கிறான். அப்கோர்ஸ் வால்மீகிலிருந்து எடுத்து பார்க்கறான், அதுல இல்லாத சில விஷயங்கள் எல்லாம் சொல்றான். இந்த செஸ் நகர்வை அதை விட சின்ன டேபிள்ல வச்சு நகர்த்திருக்காரு ஏகேவி. அதாவது எதெல்லாம் முக்கியமான விஷயமோ அதை சொல்றாரு. எவ்வளவு திறமை வேண்டும். அதாவது இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன் ஒரு விஷயத்த, அண்ணன் தம்பி பத்தி ஏகேவி சாருடைய புக்கே இருக்கு, இந்த ஆசை அண்ணனும் அன்பு தம்பி அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள் அதை பற்றி. கும்பகர்ணனை மாதிரி ஒரு கேரக்டரை வந்து யாருமே வடிக்க முடியாது. ஒரே ஒரு காரணம் சொல்றேன், ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்றேன், மத்தெல்லாம் பேச நேரம் இல்லை. அவன் ஒரே நேரத்துல வந்து கும்பகர்ணன் டு ஹிஸ் எல்டர் பிரதர் அண்ட் கும்பகர்ணன் டு ஹிஸ் யங்கர் பிரதர், இந்த மாதிரி வாய்ப்பு வந்து ராமாயண கேரக்டர்ல யாருக்குமே கிடைக்கல. இதுக்கு ஈக்குவலா ஒருத்தன் பார்க்கணும்னா இலக்கணம் தான் சொல்லணும். அவனுக்கு தான் அண்ணனும் இருந்தான், தம்பியும் இருந்தான், நல்ல கேரக்டர்ஸ். ஆனா அவன் இலக்கம் என்ன பண்ணான், பரதனை பார்த்து கோவப்பட்டுட்டான். ஆனா இங்க வந்து இந்த கும்பகர்ணன் தூங்கின்றவே, அதாவது சாது மிரண்டால் காடு கொள்ளாதும்பாங்க தெரியுமா, அதுக்கு ஒரே உதாரணம் கும்பகர்ணன். தூங்கிட்டே இருந்தான், எழுந்த உடனே எதை பண்ணணுமோ பண்ணினான். அப்படிப்பட்ட ஒரு கும்பகர்ணன் தன் அண்ணனுக்கு என்ன செய்தான் என்பதை விட அதை வந்து தம்பிக்கு விட்டுட்டு போன தம்பி விலகி போறான். இன்னைக்கு எல்லாம் அவன் கட்சியில இருந்து விலகி போயின்னு இருக்கிறான். அன்னைக்கு முதல்ல விலகினவன் வீடன், அவன் போனவனை அதை காப்பாத்துறானா. அப்படிப்பட்டது. ரெண்டாவது வந்து இந்த ஹைட் வந்து இந்திரஜித்தன், அது ரொம்ப அருமையா சொன்ன. இந்திரஜித்தன் போகாம நந்தி சற்றே நகரம், அவன் நகர்ந்தாதான் வண்டி நகரும். எனவே இன்றைக்கு ரொம்ப அருமையா இருந்தது. அதுல வந்து கடைசி போறதுக்கு முன்னாடி கடைசி பாட்டு சொன்னாரே, அதுல என்ன அழகுன்னா, சீதை என்ற அமுதால் செய்த நஞ்சினை காரணமாக காட்டி அவர் எழுதுறார். அருமையான பாட்டு அது. அதுல கூட இங்க பாருங்க, மண்டோதரிங்கிறவளுடைய அந்த தாவம் இருக்கிறதே, என்ன இருந்தாலும் கற்புடைய ராவணன் மனைவி. அதனால சீதையை பத்தி சொல்லும் போது அமுதால் செய்த நஞ்சுங்கிறா, இவன் பண்ண தப்பு தான், இவன் தான் தப்பு, ஆனாலும் அவ எதிரியாக வந்திருக்கிறாள் என்ற காரணத்தை, அமுதால் செய்யப்பட்டவள் தான் சீதை, ஆனாலும் அமுதால் செய்த நஞ்சினை என்று சொல்றானே. அப்போ வந்து அந்த அழுகையில கூட ஒப்பார் இல்லாமல் யார் என்று அழுவதுதான் ஒப்பாரின பேரே வந்திருக்கு. அதனால அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் எடுத்து சொன்னார். ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, போர்க்கள காட்சியை வந்து இந்த அளவு சொல்லக்கூடியவர்கள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப குறைவு. அதை வந்து நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை இந்த குவியம் விளைவித்திருக்கிறது. இது வந்து கேட்டவர்கள் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். அதை வந்து நிச்சயமா இருக்கணும். இப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள். ஒரு இடத்துல வள்ளல்ல சொன்னது யார் என்னன்னு சொல்றது, அது மாதிரி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சொன்னார். எப்படி சொல்றது, அதாவது கும்பகர்ண தலையெல்லாம் எல்லாம் போயிடுது, தலையால சண்டை போடுறான் சார், ஜஸ்ட் ஒரு இது அப்படின்னா, இந்த போர்க்கள காட்சியில இருக்கக்கூடிய நுட்பமான விஷயங்களை தேர்ந்தெடுத்து அது அவரை திருப்பி ஸ்வீட் உதாரணத்தோடு நிறைவு செய்யறேன். எத்தனை ஸ்வீட் இருந்தாலும் நீங்க பரமாறும் போது முதல்ல உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் தான் எல்லாரும் கொடுப்பேன். அப்ப வந்து இதுல இருந்து எனக்கு தெரியுது கம்பனை எப்படி அனுபவிச்சிருக்கார். கம்பன் என்ற அந்த 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 இனிப்பை அனுபவித்து அதிலேயே ஆழ்ந்திருக்கக்கூடிய ஏகேவி தன்னுடைய முதிர்ந்த வயதில, என்ன சார் எங்களுக்கு ரொம்ப கொடுக்கணும் சார் ஏகேவி, உங்களை வந்து சார் உங்களுடைய திருத்தாள்களை நாங்கள் எல்லாம் பூஜிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை எங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்க, நீங்க வந்து 100 ஆண்டுகளுக்கு மேலாக இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழ்ந்து இந்த இலக்கிய பணியை, கம்பன் அளிக்கக்கூடிய தன் அழியை நீங்கள் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி, கோடான கோடி. எல்லா புகழும் கம்பனுக்கே. நன்றி. நன்றி.